ஓகே, 1 கோடி ரூபா உருவாக்கு, இதுதான் நம்ம த கிராண்ட் டைட்டில். 1 கோடி மட்டும்தானா? சில பேருக்கு 1 கோடி ரொம்ப சாதாரணமா இருக்கும் இப்பவே, அவங்களுக்கு அடிஷனலா சில விஷயங்கள். ஓகே, நவ் வி கம் டு த இன்ட்ரோடக்ஷன். ஏன்னா நம்மளை பத்தி இப்போ இருக்கிற மக்கள், நம்ம இப்போ 52 பீப்புள் இருக்கிறோம், நம்மளை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்பதான் எனக்குமே கன்வீனியன்டா இருக்கும், நம்ம எப்படி அடுத்தடுத்த விஷயங்களை போகலாம், சில விஷயங்களை சேர்க்கலாமா கம்மி பண்ணலாமாங்கிறத நான் அடுத்தடுத்து முடிவு பண்றதுக்கு வசதியா இருக்கும். ஐ ஆம் ரன்னிங் அ போல் ரைட் நவ், இன்ஃபர்மேஷனல் போல். நீங்க கொஞ்சம் எல்லாருமே அட்டன் பண்ணணும். ஸோ ஈஸி. உங்களுக்கு ஒரு சின்ன வரும், உங்களோட ப்ரொஃபஷன் என்ன, உங்க ஏஜ் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு 4-5 போல் இருக்கும். யூ ஜஸ்ட் ஆன்சர் தட். ஓகே, நான் லான்ச்சிங் எ போல். மல்டிபிள் ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம், சிலதுல சிங்கிள் ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம். லெட் மீ செக். நம்ம ஒருத்தர் நம்ம என்ன மாதிரி கேட்டகரி பீப்புள் இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஐ அம் ரன்னிங் த போல் நவ். நீங்க எந்த கேட்டகரியில ஃபாலோ ஆகுறீங்க? உங்களோட ப்ரொஃபஷன் என்ன? நீங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயா, பிரைவேட் எம்ப்ளாயா, ப்ரொஃபஷனலா, செல்ஃப் எம்ப்ளாய்டா? இது 20 செகண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் அதை நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். யூ ஜஸ்ட் ப்ளீஸ் மேக்ஸிமம் நீங்க ஆன்சர் பண்ற ட்ரை பண்ணுங்க. Wow, 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 wow. The graph is running smoothly. We have private employment people, government people, professionals are there, self-employed and business people are there. It's a mixed group, a well mixed group. Great. Thank you. Let me end the poll. Almost 70-80% people answer பண்ணிட்டீங்க. I'm going to close in 2 seconds. Okay, I'm ending the poll now. Sounds good. Employee, private employmentலையும் government employmentலையும் around 41% people, almost பாதிக்கு பக்கத்துல இருக்காங்க. Business people and self-employed, almost they are into one profession, one category, almost 58% people. That's fantastic. Okay, then a mixed group. Professionals self-employmentல வர மாட்டாங்க, business people வர மாட்டாங்க, employedல வர மாட்டாங்க. As a special category, அவங்க 5% இருக்காங்க. Others also 5% people are there. Okay, thank you. And I'm running another poll. G3 நீங்க இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிட்டீங்கன்னா பெட்டர், போல்ஸ் எல்லாம். Okay, I'm launching another poll. How many people we are here? Our gender என்ன? மேல் எத்தனை பேர், ஃபீமேல் எத்தனை பேர், அதர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்றத let me check. 33% வருமா? Let me check. Sorry. ஓ, இதுக்கு நிறைய பேர் எல்லாருமே குயிக்கா ஆன்சர் பண்ணிட்டீங்க. Let me end the poll. So 19, 20. I'm ending the poll now. 95% male and 5% female. Okay, let's plan accordingly. Then next poll. What is your income slab so that I can prepare accordingly? 4 seconds ஆச்சு. 5, 6, 7. Great. I have some response. Great, really great. You are all people very responding. Thank you. Super. Wow, out of 85% people vote பண்ணிருக்கீங்க இந்த क्वेश्चनக்கு. ரொம்ப சூப்பர். I'm ending the poll now. That's great. Wow, that majority is belong 5 lakh, அதுக்கு கம்மியா இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. 35% people 5 to 10 lakhs. Almost tax slabல இல்லாதவங்க ஒரு 60% people இருக்கீங்க. 35% people 5 to 10 lakhs. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லாப்ல tax slabல இருக்கீங்க. அதுக்கு அப்புறமா இருக்கிறவங்க கம்மியான people தான் இருக்கீங்க. Okay, thank you. Age. I'm launching for the age. This is important, I believe. Wow. You really fast. The team. The best batch I have ever met. Super in response. Thank you. Almost 87% people are in 17 seconds. 89% people வந்து vote பண்ணிட்டீங்க. That's great to hear. I'm sharing the result now. Wow, 20. Is this really 55க்கு மேல ஒருத்தர் இல்லையா? Almost 35 to 45, 50% people. It's an ideal people. 25, 35, I salute you, man. உங்களுக்குலாம் இந்த வயசுல இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு, கடவுள் உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணிருக்காருன்னு சொல்லுவேன்.
Thank you so much. And the last poll, the education. It's a simple poll. Degree and above, up to +2. Wow. 89 again. You touch 15 second 90% people. It's an awesome result. Clear. நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா தான் அதுக்கு தகுந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு கிடைக்கும். I observe almost 25% people வந்து +2 கம்மியா இருக்கிறாங்க. அதுக்கு மேல டிகிரி அண்ட் அபோவ் இருக்கிறவங்க 75% people இருக்காங்க. So I have to cover both. என்னால முடிஞ்ச வரைக்கும் ரெண்டு பேரையுமே கவர் பண்ணி கூட்டிட்டு போறதுக்கு நான் ட்ரை பண்றேன். ப்ளீஸ். Thank you. Now we understood business people, employee people எல்லாருமே மிக்ஸ்டா இருக்கீங்க. ஏஜ், the young, the middle age people நிறைய பேர் இருக்கீங்க. மேல் people ஜாஸ்தியா இருக்கீங்க. இன்கம் டாக்ஸ்க்குள்ள 5 lakhs இன்கம்க்குள்ள இருக்கிறவங்க ஒரு 60% இருக்கீங்க. 35% people வந்து 5 to 10 lakhsல இருக்கீங்க. ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆஃப் ஃபால் இன் த ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் பீப்புள் வந்து அதோட அதிகமான இன்கம்ல இருக்கீங்க. படிப்பு பொறுத்தவரையில ஆல்மோஸ்ட் 25% people வந்து +2 ஆர் லெஸ். அண்ட் டிகிரி பொறுத்தவரையில டிகிரி அண்ட் அபோவ் வந்து 75% people இருக்கீங்க. ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். நான் உங்களை கரெக்டா புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். நீங்களும் இந்த குரூப்ல இருக்கிறவங்க என்ன மாதிரி இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. எல்லா கேட்டகரி பீப்புள் இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நாம இந்த மீட்டிங் வந்து ப்ரொசீட் பண்ண போறோம். ஓகே, let me have my screen over here. ஓகே, ஏன் சார் இது வேணும்? இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கண்டெய்னர். why it's required? Let me check some chat box. There are people voice is not hearing. எல்லாருக்குமே அது இருக்கா? அருள் ஜோதி சார், சோமசுந்தரம் சார், செந்தில்குமார் சார், so many people rejoin the voice. Anybody have trouble in perfect voice? Okay. Some sir, நீங்க அருள் கணேசன் சார், thank you. மத்தவங்க எல்லாம் கொஞ்சம் அவங்களோட மைக்கை செக் பண்ணிக்கோங்க. I'm sorry for the disturbance. We are going into the session. Less than 7% of Indians are financially independent post retirement. இது நம்ம ஆல்ரெடி நிறைய உங்களுக்கு நான் கம்யூனிகேட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட பேசினப்பையும் சரி, மெசேஜ்லையும் சரி வந்திருக்கும். எஸ், எக்ஸாக்ட்லி. தேர் ஆர் லாட் ஆஃப் அஃபீஷியல்ஸ், ஹையர் அஃபீஷியல்ஸ் இருக்கிறாங்க, டாப் கிளாஸ் பிசினஸ் பீப்புள் இருக்கிறாங்க, ப்ரொஃபஷனல்ஸ் எத்தனையோ பேர் இருக்காங்க. அரௌண்ட் 25% பீப்புள் கிரீமி லேயரா தான் இருக்கிறாங்க. அது மீன்ஸ் கிரீமி லேயர்னா ரிட்டையர்மெண்ட் இல்ல சம்பாதிக்கிறதுல. அதாவது 15 லட்சத்துக்கு மேல, 15 லட்சத்துக்கு 20 லட்சத்துக்கு வருஷத்துக்கு சம்பாதிக்கக்கூடிய ஆளுங்க இந்தியாவில் 20% பீப்புள். நம்ப முடியுதுங்களா? ஸ்டேர். பட் 7% பீப்புள் தான் ஹாப்பியா ரிட்டையர்ட் ஆகுறாங்க. அதுல 5 லட்சத்துக்கு வருமானம் பண்றவங்களும் இருக்காங்கன்னா நம்ப முடியுதா? ஸ்டேர். ரிட்டையர்மெண்ட்ங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி ரிச்சா ரிட்டையர் ஆகுறது இல்ல, திருப்தியா ரிட்டையர் ஆகுறது. நமக்கு அதுக்கப்புறமா ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா வேலைக்கு போகாம இருக்கிறதா ஹாப்பி ரிட்டையர் ஆகுறது. அதான் நான் இங்க மீன் பண்றேன். ஏன், என்ன காரணம்? லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ்ட் க்ளோஸ் டு 80 years. நம்ம இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜில லைஃப் ஸ்பேன், நம்மளோட வாழ்நாள் வந்து அதிகமாயிடுச்சு. 80% பீப்புள் கமிட்மெண்ட் சேவிங் ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸ் மேல ஒரு கமிட்டட் சேவிங்ஸ் கோல்கே கிடையாது. 93% பீப்புளுக்கு வந்து ஒரு க்ளூவே இல்லை என்ன பண்ண போறோம் ரிட்டையர்மெண்ட் கார்பஸ்க்கு நம்ம எவ்வளவுதான் வேணும் அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு தெரியறது இல்ல. இன்னொரு மோசமான விஷயம் என்னன்னா 91% பீப்புள் இன்ஃபிளேஷன் 8% இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். பணவீக்கம்னா என்னன்னு தெரியும், நிறைய பேருக்கு அதை தெரிஞ்சுக்குவீங்க. அதை விட கம்மியா ரிட்டர்ன் தரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் அவங்க பணத்தை, ரிட்டையர்மெண்ட்டுக்கான பணத்தை வச்சிட்டு இருக்காங்க. 91% பீப்புள். இட்ஸ் a huge number. You cannot believe this. அது ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயம். ரன்னிங் ரேஸ். சார், லெட் மீ ஆஸ்க் யூ ஒன் கொஸ்டின். ரன்னிங் ரேஸ் எல்லாருக்குமே தெரியும். இந்த ரேஸ்ல ஓடுற எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வருவார். ஆனா எல்லாருமே அந்த பினிஷிங் லைன், அதாவது அந்த எங்க போய் நிக்கணுமோ, எங்க போய் தொடணுமோ அதை தொட்டுருவாங்க. ஒரு சிலரை தவிர எல்லாருமே தொட்டுருவாங்க. நீங்க நிறைய நம்ம ஒலிம்பிக்ல எல்லாம் பார்த்திருப்போம். லெக் ஸ்கிராம்ப், இந்த மசில் ஸ்கிராம்போட ஒருத்தர் வந்து ஸ்டாண்டிங் ஓவேஷன் வாங்கி அவங்க அப்பா கூட்டிட்டு போய் விடுவார் இல்லையா, அவர் அவ்வளவு சிரமப்பட்டாலும் அந்த பினிஷிங் லைனை தொடணும்னு நினைச்சு போவார். கமிட்டடா இருக்காரு அப்படின்னு காமிக்கிறதுக்காக. ரைட், நம்ம பார்த்திருக்கோம்ல அந்த வீடியோ எல்லாமே. ஏன் சார் அது எல்லாராலையும் சிம்பிளா இருக்குது? ரன்னிங் ரேஸ்ல பினிஷிங் லைனை ஏன் எல்லாரும் தொடுறாங்க? இந்த கொஸ்டின் மட்டும் கேட்டா
நமக்கு வந்து ஒரு ஆன்சர் கிளியரா கிடைக்காது. இன்னொரு இந்த கொஸ்டினோட இன்னொரு கொஸ்டின் நான் ஆட் பண்ணுறேன். லெட் மீ ஆட். ஓகே, நம்ம லைஃப்ல எல்லாருமே ஒரு ஃபினிஷிங் லைனை தேடி தான் போயிட்டு இருக்கோம், ரைட்? ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிற ஃபினிஷிங் லைன். ஏன் அதை பத்தி நான் அதிகம் பேசுறேங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் புரிஞ்சுக்குவீங்க. அந்த ஃபினிஷிங் லைனை நேரம் நம்ம கூட டிராவல் பண்ற, நம்ம கூட படிச்சவங்க, நம்ம கூட ஒர்க் பண்றவங்க, நம்ம தெருவில் இருக்கிறவங்க, நம்ம கூட எல்லா சிமிலரா நம்மள மாதிரியே இருக்கிறவங்க எல்லாருமே அந்த ஃபினிஷிங் லைனை தொடுறாங்களா? நமக்கு கிடைச்ச மாதிரியே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறவங்களும் அந்த ஃபினிஷிங் லைனை தொடுறாங்களா? ஆனா ரன்னிங் ரேஸ்ல தொடுறாங்கன்னா ஏன் நமக்கு தொட முடியறது இல்ல? ரெண்டுக்குமே ஒரு சிம்பிள் கோரிலேஷன்ஸ் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க? சிம்பிள். ரன்னிங் ரேஸ்ல ஓடுறவங்களுக்கு அவங்களோட ஃபினிஷிங் லைன் எதுன்னு கிளியரா தெரியும். அப்படி ஒரு ரன்னிங் ரேஸ் இருக்குன்னு வைங்களேன், எங்க போயினா ஃபர்ஸ்ட் ரேங்க், ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கும், இல்லைன்னா எங்க வரைக்கும் ஓடுனா நம்ம இந்த ரேஸை கம்ப்ளீட் பண்ணுவோம்னு யாருக்குமே தெரியாம இருந்தா அவங்களால எத்தனை பேர் அதுல வந்து வித்ட்ரா பண்ணுவாங்க, போகாம விட்டுருவாங்க? சரி ஓகே, ஓடினா ஒருத்தன் ஓடிட்டான், அவனுக்கு கை தட்டிட்டாங்க, நம்ம நின்னுக்குவோம்னு எத்தனை பேர் நின்றுவாங்க? ஃபினிஷிங் லைன் தெரிஞ்சதுனால தான் அவங்களால எல்லாருமே போக முடிஞ்சது. ஆல்மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் ஃபினிஷிங் லைன் தெரியறதுனால போறாங்க. லைஃப்ல ரிட்டையர்மெண்ட்டை பொறுத்தவரையில நமக்கு ஃபினிஷிங் லைன் எதுன்னு நமக்கு தெரியறது இல்ல. Are you agree with me? Are you agree with me? I'm running a poll now. Okay? இந்த போன் லான்ச் பண்றேன். இஃப் யூ அக்ரி, சார் ஃபினிஷிங் லைன் தெரியாதனால தான் அவங்களால பண்ண முடியல அப்படின்னு சொன்னா அது எஸ்ன்னு கொடுங்க. இல்ல சார் அது மட்டும் காரணம் கிடையாது அப்படின்னு சொல்றவங்க நோன் கொடுங்க. சார் நீங்க என்ன சொல்றீங்கன்னே புரியல, ஐம் நாட் வித் யூ, எனக்கு கொஞ்சம் புரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா மேபின்னு கொடுங்க. வாவ் வாவ், யூ ரியலி பீப்புள் ஆவ்சம் ஆவ்சம் ஆவ்சம். கிரேட் கிரேட் கிரேட். ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ஸ்பீட்ல நான் இது வரைக்கும் எந்த பேட்சுமே பார்த்தது இல்லை. இட்ஸ் எக்ஸலன்ட் டீம், ஐ பிலீவ். இட்ஸ் எக்ஸலன்ட் பேட்ச். ரியலி ஐ எம் எண்டிங் த போல். இட்ஸ் அ கிரேட். 80% பீப்புள் ஆர் வித் மீ. ஆமா அர்ஜுன், நீங்க சொல்றது கரெக்ட் தான். 20% பீப்புள் இட்ஸ் a பிக் நம்பர். அர்ஜுன், நீங்க சொல்றதுல எனக்கு கனெக்ஷன் இல்லை, என்னன்னு சரியா புரியல அப்படின்னு சொல்றீங்க. ஃப்ரம் மை ஹார்ட் நான் என்னோட பெஸ்ட்டை உங்களுக்கு டெலிவர் பண்றேன். உங்களுக்கு நான் புரிய வைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறேன். நெக்ஸ்ட் we will discuss on this. I'm sorry. Okay, this is the result. Okay, then next question, the immediate question. இதையுமே கொஞ்சம் பாருங்களேன். இது நம்ம லைஃப்ல டெய்லியுமே நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ஃபேமிலி ட்ரிப் எல்லாருமே போவோம். இந்த ஃபேமிலி ட்ரிப் ஒரு 5 நாள் நம்ம ஃபேமிலியோட நம்ம ஒரு இடத்துக்கு ஒரு டெஸ்டினேஷன் போறோம், நம்ம ஃபேமிலியை பேக் பண்ணிட்டு போறோம் அப்படின்னா ஹவு we will be prepared. எவ்வளவு அருமையா ப்ரிப்பேர் ஆகும் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அங்க போற இடத்துல நமக்கு சேஃப்டிக்கான விஷயங்கள் இல்லையா, சாப்பிட்றதுக்கு தேவையான விஷயங்கள் கரெக்டா கிடைக்குமா, சீதோஷ்ண நிலை எப்படி இருக்கும், அதுக்கு என்னென்ன மாதிரி நம்ம ப்ரிப்பேர் ஆகணும், பயணத்துக்கான ஏற்பாடு, நம்ம வண்டியில போறோமா, கார்ல போறோமா, இல்ல புக் பண்ணி போறோமா, அதுக்கான ஏற்பாடுகள்லாம் எப்படி, அங்க என்ன மாதிரி தொந்தரவுகள் வரும், என்ன மாதிரி அட்வான்டேஜஸ்லாம் இருக்கும், எத்தனையோ விஷயங்கள் நமக்கு இன்னும் சொல்ல போனா அந்த இடத்துக்கு போய் ஃபர்ஸ்ட் டே நம்ம என்ன அவுட் போட்டிருப்போம், என்ன இன்னர்வியர் போட்டிருப்போங்கிற வரைக்கும் நம்ம கிளியரா விசுவலைஸ் பண்ணி அதெல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு போவோம். 2 தடவை செக் பண்ணுவோம், செக் லிஸ்ட் போடுவோம், இட்னரி கிரியேட் பண்ணுவோம். ரைட்? ஆமா ரைட். இது உண்மைனா ஒரு 5 நாள் ஃபேமிலி ட்ரிப்புக்கு நம்ம வந்து இவ்வளவு ப்ரிப்பேர் ஆக வேண்டி இருக்குன்னா ஒரு லாங் ஜேர்னி. நம்மளோட லைஃப்ல நம்ம 40 வருஷம் கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒர்க் பண்ண அவ்வளவுதான் முடியுது. 20 to 60 தான் நம்மளால ஒர்க் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பாசிபிலிட்டிஸ் எப்படி இருக்கு, நம்ம இன்னும் இப்போ எல்லாருமே மிடில் ஏஜா தான் இருக்கீங்க. இப்போ வரைக்கும் அமெரிக்காவோட ஆவரேஜ் ஏஜ் வந்து 80, இந்தியன்ஸோட ஆவரேஜ் ஏஜ் ஒரு வருஷத்துக்கு முன்னால 69, இன்னைக்கு 72. இன்னும் 2 வருஷம் 3 வருஷத்துல இது எப்படி ஆக போறோம் தெரியல. மேபி வி கேன் லைவ் அப் டு 100 இயர்ஸ். இந்த டெக்னாலஜினால நம்ம அது இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப 40 வருஷம் நம்ம உழைக்கிறத மிச்ச 40 வருஷம், முன்னால 20 வருஷம், அதுக்கப்புறம் 20 வருஷம் கேரண்டியா 80 வயசு வரைக்கும் நம்ம வாழ்றதுக்கு கேரண்டி இருக்குன்னா 40 வருஷம் நம்ம மற்ற விஷயங்களை வாழணும். கரெக்ட்? ஸோ 50-50 இந்த 40 இயர்ஸ்க்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் நம்ம எவ்வளவு ப்ரிப்பேர் ஆகணும், அதுதான் இங்க முக்கியமான காரணம். ஃபினான்ஷியல் எஜுகேஷன் அப்படிங்கிறது ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். ஓகே ஏன் பர்சனல் ஃபினான்ஷியல் பிளானிங் இஸ் இம்பார்ட்டன்ட்? செக்யூரிங் ஒரு ஃபேமிலி,
ஒரு 10 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அதை நான் ரொம்ப ஒரு சின்னதா ஓவர்வியூவா சொல்லிடுறேன். செக்யூரிங், உங்க ஃபேமிலியை செக்யூர் பண்ணணும். கேஷ் ஃப்ளோ, உங்களுக்கு வரக்கூடிய பணம் எவ்வளவு இருக்கு, அதுல இருந்து எப்படி நம்ம வெளியில போகணும், எதெல்லாம் வெளியில உள்ள வருது, அதுக்கு எப்படி நம்ம வெளியில அதை எப்படி எல்லாம் மட திருப்பி விடணும், அந்த கேஷ் ஃப்ளோவை நம்ம பார்க்கணும். தண்ணி எவ்வளவு வருது குளத்துக்கு, அந்த குளத்துல இருந்து எத்தனை கண்மாயில எவ்வளவு எவ்வளவு அனுப்பணும், எந்த வெள்ளாமைக்கு எவ்வளவு அனுப்பணுங்கிற பிளான் அது வேணும் நமக்கு. கேஷ் ஃப்ளோ. ஃபினான்ஷியல் அண்டர்ஸ்டாண்டிங், நம்மளை பொறுத்தவரையில ஃபினான்ஸ்னா என்ன, அது எப்படிலாம் மேனேஜ் பண்ணணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா மோஸ்ட் இந்த கிளியரான பிளான் வேணும். உங்களோட ஃபைனான்சியல் எரர்ஸ் என்ன, நிறைய பேருக்கு இதுதான் ஒரு பெரிய சேலஞ்ச். ஃபினான்ஷியல் எரர் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். அதுக்காக வேணும். இது ஃபினான்ஷியல் பிளான் போட்டீங்கன்னா உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்ஹான்ஸ் ஆயிரும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ங்கிறது என்னது, நம்மளோட எதெல்லாம் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்மளே கால்குலேட் பண்ணி ரிஸ்க் எடுக்க முடியும். தென் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உங்களோட போர்ட்ஃபோலியோல அதிகமான ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு இந்த ஃபினான்ஷியல் பிளான் ஹெல்ப் பண்ணும். எப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. அசெட் அலோகேஷன்னா என்ன, நமக்கு நிறைய நம்மகிட்ட ஒரு கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குன்னு வைங்களேன், அது எந்தெந்த வகையான சொத்துக்களா இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு கால்குலேஷன் வேணும் நமக்கு. ஸோ ஒரு சில சொத்து வரிசைகள் அதிகமா வளரும், ஒரு சில சொத்து வரிசைகள் கம்மியா தான் வளரும். அது எப்படி அப்படிங்கிறத அப்புறம் நம்ம எப்படி அதை இம்ப்ரூவ் பண்றதுன்னு தெரிஞ்சிட்டோம்னா நம்ம எது நல்லா வளருதோ அந்த விஷயத்துல நம்ம கவனம் செலுத்தி அதுல மாத்தி வைக்க முடியும். ஓகே. தென் ஃபியூச்சர் விசிபிலிட்டி, நம்ம எதிர்காலத்தை கொஞ்சம் என்ன சொல்றது, டெலஸ்கோப் வச்சு நம்மளால பார்க்க முடியும். பைனாக்குலரோ டெலஸ்கோப்போ வச்சு கொஞ்சம் எக்ஸ்டெண்டடா நம்மளால பார்க்க முடியும். எமர்ஜென்சி நம்ம ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம். ஒரு நமக்கு நம்மளால முடியலன்னா, இல்ல நமக்கான நம்ம ஹெல்த் கஷ்டோ, இல்ல நம்ம இன்கமுக்கு ஒரு டிராப்போ எப்படி வந்தாலும் அதை நம்ம மெஷர் பண்ணலாம். தென் ஃபைனலா ரிட்டையர்மெண்ட் பிளானிங், இது எல்லாத்துக்குமே நமக்கு வந்து வேணும். ஃப்ரெண்ட்ஸ், உங்க மைண்ட் செட்ல நீங்க முக்கியமா ஏத்திக்க வேண்டியது, இட்ஸ் நாட் அ டிஃபிகல்ட் ஜாப். ரொம்ப நேரமெல்லாம் எடுத்துக்க போறதுல ரொம்ப கம்மியான நேரம் இருக்கும். ஆனால் கண்டிப்பா உங்களுக்கு நீங்க செலவு பண்ற நேரத்தை விட பல மடங்கு இல்ல, பலாயிரம் மடங்கு மிச்சம் உங்களுக்கு வச்சு கொடுக்கும். இந்த கிளாஸ் இன்னைக்கு நம்ம கவர் பண்ற 2-3 சீக்ரெட்லயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எவ்வளவு பெரிய பணத்தை நீங்க ஒரு கொஞ்ச நேரத்தை செலவு பண்றது மூலமா எவ்வளவு பெரிய பணத்தை நீங்க மிச்சம் பண்ணியிருக்கலாம், நீங்க மிச்சம் பண்ண போறீங்க, சேவ் பண்ண போறீங்கிறது உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிடும். லெட் மீ எக்ஸ்பிளைன். ஓகே, இந்த ஒர்க் ஷாப்ல எனக்கு என்ன கிடைக்கும் சார், வாட் இஸ் மை கப் ஆஃப் காஃபி, அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியணும் இல்லையா? அது நான் இப்போ உங்களுக்கு ஒரு 8 முக்கியமான விஷயங்கள் நான் ஒரு சொல்றேன். இதெல்லாமே உங்களுக்கு கேரண்டியா யூ கேன் டேக் வித் யூ ஆஃப்டர் திஸ் செஷன். ஓகே, இந்த 5 நாள்ல நீங்க காம்பாக்டா உங்களுக்கு கிடைச்சிரும். நிதி ஸ்கோர்னா என்ன சார், இன்னைக்கே நீங்க அதை அசஸ் பண்ணிடுவீங்க. இங்க எப்படி கிளாஸ் இருக்கும்னா, ஒவ்வொரு எக்ஸசைஸ் இருக்கும், அந்த எக்ஸசைஸ்க்குமே ஒரு பேட்ச் இருக்கும். இன்ட்ரெஸ்டிங் விளையாடுற மாதிரி, நம்ம லெவல் 1 லெவல் 2 கேம் வீடியோ கேம் விளையாடும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கேமிஃபிகேஷன் இருக்கும் இங்க. உங்களோட நிதி ஸ்கோர்னா பினான்சியலா நீங்க என்ன இடத்துல இருக்கீங்க, 100 மார்க்குக்கு எத்தனை மார்க் உங்களோடது. ஸோ நீங்க எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கீங்க பினான்சியல் ஆல்ரெடி. இப்போ நம்ம இன்னைக்கு இந்த மெஷர் பண்ணிடுவோம். அதை உங்களோட ரிஸ்க் எடுக்கிற அளவுனா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனநிலை இருக்கும், அவங்க வளர்ந்து வந்த விதம் இதெல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் இல்லையா? அந்த ஒருத்தருக்கு சில நம்பிக்கை இருக்கும், இந்த விஷயத்துல நம்பிக்கை இருக்கும், சில விஷயம் நம்பிக்கை இருக்காது. இதை வச்சுட்டு உங்களோட ரிஸ்க் எடுக்கிற அளவு என்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. உங்களோட குடும்ப பட்ஜெட்டை தெரிஞ்சுக்குவீங்க. உங்களோட நெட்வொர்த்துங்கிறது ரொம்ப சூப்பரான முக்கியமான விஷயம். நம்ம ஏஜுக்கு, நம்மளோட இப்போதைய வருமானத்துக்கு நம்ம எங்க இருக்கணும், நம்ம இப்ப எங்க இருக்கோம், அதுக்குன்னு ஒரு பெஞ்ச் மார்க் இருக்கு. இந்த ஏஜ்ல இவ்வளவு வருமானம் வச்சிருந்தா அவர் இவ்வளவு சொத்துக்களை வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு டிட்டர்மினேஷன் கால்குலேஷன் இருக்கு, ஒரு தம்ப் ரூல் இருக்கு. அந்த தம்ப் ரூலுக்கு அகைன்ஸ்டா நம்ம எங்க இருக்கோம், முன்னால இருக்கமா இல்ல பின்னால இருக்கமா இல்ல கரெக்டா இருக்கமா அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க நெட்வொர்க் அது போக இப்ப இருக்கிற நான் என்னோட உண்மையிலே நான் எனக்கு என்ன என் மதிப்பு இந்த உலகத்துல பினான்சியலா நான் எனக்கு என்ன மதிப்பு இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சு கண்டுபிடிச்சிக்கலாம். அதை இம்ப்ரூவ் கண்டுபிடிச்சா தானே சார் இம்ப்ரூவ் பண்ண முடியும். நாய்வால நிமித்த முடியுமான்னு கேட்பாங்க இல்லையா? நாய்வால நிமித்தணும்னா நாய்வால முதல் மெஷர் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அதுக்கு கட்டையோ இல்ல நம்ம என்ன கட்டுவாங்க, மாவு கட்டு போடுறதுக்கான விஷயங்களோ அதுக்கான அளந்து வைக்க முடியும். எவ்வளவு நீளம் இருக்குன்னு நாய்வால முதல் அளக்கணும். அது மாதிரி அளக்கக்கூடிய விஷயங்கள் இது. நாய்வால் நிமித்த முடியாத வேற விஷயம். பட் அதுக்கு நிமித்தம்னு நினைச்சா கூட ஓகே, 25 சென்டிமீட்டர் இருக்கு இந்த நாயோட வால், அப்ப 25 சென்டிமீட்டருக்கு ஒரு கட்டையும் அதுக்கு தேவையான மாவு கட்டு போடுறதுக்கான விஷயங்களும் நம்ம வேணும்னு நம்மளால பார்க்க முடியும், அளக்கணும். அந்த மாதிரி தான் உங்களோட நெட்வொர்க்குங்கிறது அளக்கிறது. உங்களோட நிதி இலக்குகள்னா ஆல்ரெடி ரிட்டையர்மெண்ட்டுக்கு எவ்வளவு, குழந்தைகளோட படிப்புக்கு எவ்வளவு, வீடு கட்டணும்னா எவ்வளவு, ஒரு ஃபாரின் ட்ரிப் போகணும்னா எவ்வளவு, ஒரு கார் வாங்கணும்னா எவ்வளவு, இது எல்லாமே அதுல நிதி இலக்குகள்ல வரும். தென் 6th வந்து அதோட எவ்வளவு தேவை அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். 7th பாயிண்ட், என்னென்ன பினான்சியல் டூல்ஸ் இந்தியால லீகலா அவைலபிளா இருக்கு, அதுல நமக்கு என்ன லாபம், சாதகம் என்ன இருக்கு, பாதகம் என்ன இருக்கு,
நமக்கு அது எந்த அளவுக்கு சூட் ஆகும், நம்மளோட ரிஸ்க் மனநிலைக்கு, நம்மளோட நெட் ஒர்த்துக்கு, நம்மளோட இன்கம் ஸ்லாபுக்கு நமக்கு எது சூட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அந்த 7, 8 ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த 8 விஷயமே நமக்கு கிடைக்கும். ஓகே, ஆம் ரைட்? எஸ் அர்ஜுன், நீ டைம்ல தான் இருக்கியா? எஸ், ஐ ஆம் இன் த டைம். நான் எடுக்க கரெக்டான டைம்ல தான் போயிட்டு இருக்கோம். டோன்ட் வரி. பயிற்சி முறையை பொறுத்தவரையில இது ரொம்ப ஒரு ஐடியாக்கு எடுத்துக்கோங்க. 5 நாள் நேரலை வகுப்பு இருக்கும், 5 லெவல் பேட்சஸ் இருக்கும், 4 லெவல் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அதுல வந்து இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க எல்லாமே டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒரு பிரிக்கப்பட்ட அறை, ஆன்லைன் விளையாட்டுலாம் இருக்கும். ஆன்லைன் நீங்க விளையாடுவீங்க. கேஷ் ஃப்ளோ குவாட்ரண்ட்னா எப்படி அப்படிங்கிறதுக்கு ஒரு விளையாட்டு இருக்கு, அதையும் நம்ம விளையாடுவோம். வாட்ஸ்அப்ல நீங்க என்ன சந்தேகங்களும் கேட்கலாம். 5 to 7, நம்ம 5 to 6:30 வச்சிருக்கோம். அதை அந்த டைமுக்குள்ள நீங்க ஈவினிங் வந்து என்னனாலும் கேட்கலாம். நாளைக்கு மார்னிங் இப்போ நம்ம இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே உங்களோட டவுட்டுக்காக நான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஒரு 1/2 அன் அவர் மட்டும் இருக்கும். அதில் உங்களோட டவுட்ஸ், உங்களோட ஃபீட்பேக்லாம் நீங்க அதில் கொடுக்கலாம். தென் ஒரு மாதம் அந்த குரூப் வந்து க்ளோஸ் பண்ணாம தான் இருக்கும். அதுல நீங்க என்ன டவுட்னாலும் ஃபாலோ பண்றதுக்காக கேட்டுக்கலாம். அந்த எல்லாமே பெர்மனன்ட் ரெக்கார்டிங் தான், நீங்க எப்பனாலும் அக்சஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அதுல எல்லாம் எந்த கஷ்டமும் இருக்காது. பட் டவுட் எல்லாம் கேட்கறதுக்கு அந்த வாட்ஸ்அப் குரூப்பை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். முகநூல் குழுவில் வந்து நீங்க எல்லாம் இணைக்கப்படுவீங்க. யாரெல்லாம் அந்த 4 பேட்சை கம்ப்ளீட் பண்றீங்களோ அவங்களுக்குலாம் அந்த முகநூல் குரூப்ல வந்துருவீங்க. அதுல தினசரி தகவல் வரும். ஒவ்வொரு மாசமும் நேரலை மூலமா உங்களோட ரியலான சந்தேகங்கள், லைஃப்ல நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணா வரக்கூடிய சந்தேகங்கள் எல்லாம் நிவர்த்தி பண்ணுவோம். ஓகே, இதான் பயிற்சி முறை. தீஸ் ஆர் த பேட்சஸ். இன்னைக்கு எல்லாருமே குரோர் மேக்கர் லெவல் 1 பேட்ச் கிரியேட் பண்ணுவீங்க. ஓகே, ஆர் யூ வித் மீ? லெட் மீ செக் த எஸ். Yes, Arjun, Sumar sir, thank you. Let me run the poll now. Am I with you? Okay. Is it interesting? நீங்க என்னோட இருக்கீங்கன்னா எஸ் சாட் பண்ணுங்க. ஓகே ஓகே ஓகே, தேங்க் யூ கோடீஸ்வரன் சார். வாவ், ஆல்ரெடி நான் உங்க கோடீஸ்வரன்ங்கிற பேரை நான் ஆல்ரெடி நோட் பண்ணேன். இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் நேம். உங்கள்ட்ட இருந்தா நான் எடுத்துக்கிட்டேன் கோடீஸ்வரன் சார். We all are கோடீஸ்வரன், don't worry. ஓகே, லெவல் 1 பேட்ச், லெவல் 2 பேட்ச், லெவல் 3 பேட்ச், லெவல் 4 பேட்ச். இதுல உங்க பேரை போட்டு நீங்களே எடிட் பண்ணிக்கலாம். சிம்பிள் கேன்வா டூல். அதை எப்படி பண்றதுங்கிறத இன்னைக்கு நான் சொல்லிடுவோம், உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, உங்கள்ட்ட இருந்து என்ன சார் வேணும்? எனக்கு முழுசா பங்களிக்கணும், சுறுசுறுப்பா கவனமா கற்றுக்கணும். அதுக்கு வந்து ஆக்டிவ் லேர்னர்னு சொல்லுவாங்க. ஆக்டிவ் லேர்னர்னா நோட்ஸ் எடுக்கிறது. ஆக்சுவலா நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நோட்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து நான் ஃபாலோ பண்ற, அது நான் மட்டும் இல்ல, என்னோட மென்டர் மிஸ்டர் ஜிம் குயிக் அப்படின்னு ஒரு சூப்பர் பிரைன் பர்சனாலிட்டி ஒருத்தர் இருக்கிறார். அவர் சொல்லக்கூடிய சூப்பரான விஷயம், நீங்க இந்த நோட் இருக்கு இல்லைங்களா, இந்த நோட்டை பொறுத்தவரையில நீங்க, ஏன்னா இது ஃபினான்ஷியல் கிளாஸ், நாட் ஒரு மோட்டிவேஷன் கிளாஸ் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. நீங்க அதனால கொஞ்சம் கவனம் செலுத்தி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப அதிகமா இந்த கிளாஸ்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒரு நோட்டை கொஞ்சமா இந்த இடத்துல இப்படி பிரிச்சுட்டீங்க, ஒரு சென்டர்ல ஒரு சைடுல ஒரு கோடு போட்டுக்கோங்க. கேன் யூ see? ஓகே, இந்த மாதிரி போட்டுட்டு இதுல நீங்க தேவையான விஷயங்களை நீங்க இப்போ நீங்க நான் சொல்லக்கூடிய விஷயங்களை, உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்க ஆக்டிவா எழுதிக்கோங்க. சார் ஒரு கருத்து உண்டே சார், எழுதிக்கிட்டே உங்களை கவனிச்சோம்னா கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகுமே, அது தவறான கருத்துன்னு சொல்றாங்களே. நோ, இட்ஸ் ப்ரூவன் டெக்னிக். நீங்க எழுதுனீங்கன்னா 10 தடவை கேட்கறத விட உங்களுக்கு அதிகமான மெமரி கிடைக்கும். ஏன்னா யூ ஆர் என்கேஜிங் யுவர் அனதர் சென்சாரி. உங்க கண்ணாலையும் சென்சாரை அதிக என்கேஜ் பண்றீங்க, ஃபிங்கர்ஸ் டச்ங்கிற சென்சாரை அதிகப்படுத்துறீங்க, ஃபீல் அப்படிங்கிற சென்சாரையும் இன்வால்வ் பண்றீங்க. ஸோ மல்டி சென்சார் லேர்னிங். ஸோ எழுதுறது பெட்டர். எல்லாருமே இதை ரெக்கமெண்ட் பண்றேன், ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்றேன். தென் இந்த சைட்ல இங்க வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இங்க நீங்க கேட்க வேண்டிய டவுட்டுகளோ இல்ல ஆக்ஷன் எடுக்க வேண்டியதோ இந்த சின்ன காலம் பிரிச்சிருக்க முடியாத நோட்டை இந்த பக்கமா குறிச்சுக்கோங்க. இதுல குறிச்சிங்கன்னா 1, 2 போட்டு குறிச்சிட்டீங்கன்னா ரிவ்யூ பண்றப்ப நீங்க அதை மட்டும் பார்த்தா கூட போதும், எல்லாத்தையும் படிக்க வேண்டியது இல்லை. ஓகே, ஆர் யூ வித் மீ? எஸ். இந்த ஒர்க் ஷாப் பேரு குரோர் மேக்கர். என்னோட கம்பெனி பேரு குரோர் மேக்கர் பின்சர்வ். வி ஆர் ஆல் குரோர் மேக்கர்ஸ். அதனாலதான் நான் வச்சிருக்கிறேன், குரோர் மேக்கரை கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ நான் ஏதாவது கொஸ்டின் கேட்டேன்னா நீங்க சாட் பாக்ஸ்ல எஸ் போடுறதுக்கு பதிலா சிஎம் போட்டீங்கன்னா தட் சவுண்ட்ஸ் குட், நம்மளோட பர்பஸ் சர்வ் ஆகிற மாதிரி இருக்கும். am I right? Can you? You are agree you are going to take clear notes. நீங்க நோட்ஸ் நான் எடுக்க போறீங்க, ஒரு நோட் எடுத்து நீங்க எழுத போறீங்க அப்படின்னா சிஎம் டைப் பண்ணுங்க. thank you thank you thank you thanks for the wonderful response. thank you, very good sir, thank you so much. really I'm happy. சுறுசுறுப்பா கவனமா கத்துக்கணும்.
கொடுக்குற பயிற்சியை சீக்கிரமா விரைவா முடிக்கணும். இது வெரி இம்பார்ட்டன்ட். இந்த சின்ன சின்ன எக்ஸசைஸ் தான் எக்ஸல் ஷீட். எல்லாருமே மொபைல் தான் யூஸ் பண்றோம் அதிகமா. நெக்ஸ்ட் டைம் அதையும் ஒரு சர்வே எடுக்கணும்னு நினைக்கிறேன். கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்றதுக்கு தான் எக்ஸல் ஷீட்லாம் தேவைப்படும். கம்ப்யூட்டர்ல இருந்தா பெட்டர். இல்லைனா உங்க மொபைல்ல உங்களால இதை சூப்பரா பண்ண முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் என்னோட கிளாஸ் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ சின்ன சின்ன எக்ஸசைஸ் தான் இருக்கும். அதை நீங்க கம்ப்ளீட் பண்றதுக்கு நான் ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்றேன். ஓகே, தேங்க்யூ. ஓகே, these all are our achievements. இது இப்போதைக்கு உங்களுக்கு தேவையில்லை, will take later. ஓகே 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 திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கண்டெய்னர். ஒய் உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஏன் நமக்கு வந்து இந்த ஃபினான்ஷியல் பிளான் இந்த கிளாஸ்ல முக்கியம், இங்கிருந்து நம்ம என்ன எடுத்துட்டு போவோங்கிறது ஒரு சின்ன ஐடியா கிடைச்சிருக்கும். ஓகே, ஐம் ரைட்? சிஎம் டைப் சிஎம் இஃப் ஐ ஆம் ரைட். ஏன் சார் இது வேணும்? வெரி குட், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஆனந்த்குமார் சார், தேங்க்யூ அருள் ஜோதி சார், தேங்க்யூ ஸோ மச். பிரேம் குமார், சுகுமார், so many people are wow. It's an excellent response, really excellent exam. இந்த மாதிரி ஒரு க்ளோஸ் சாட்டை நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதில்ல. இந்த ஒரு இது ஆக்சுவலாக 9th கிளாஸ் தான். நம்ம ஒன்றும் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆன்லைன் ட்ரைனர் கிடையாது. ஒன்னா ஒரு ஃபினான்ஷியல் மென்டர். நான் ஆக்சுவலாக ஒரு அரௌண்ட் ஒரு 500 to 600 பீப்புளை நான் ஃபேமிலியை நான் மென் பண்ணிட்டு இருக்கேன் அவங்களோட ஃபினான்ஷியல் விஷயங்களுக்கு. பட் ஐம் நாட் ஆன்லைன் டீச்சர். 9th ஒர்க் ஷாப் தான் இது. பட் இந்த 9th ஒர்க் ஷாப்லயுமே இது பெஸ்ட் பேட்ச்னே நான் என்னால சொல்ல முடியும். அவ்வளவு சூப்பரா ரெஸ்பாண்ட் பண்றீங்க. தேங்க்யூ. We are going to have another session, the second container, that's called mindset. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு போறதுக்கு முன்னால let me have your doubts. You can ask any doubts. If you have any doubts, you can chat in the chat box. I can answer. Give me a break. Okay, can I continue? No doubts. Thank you. No, நம்ம சப்ஜெக்ட்டுக்குள்ளே போகல இல்லையா? I'm starting the next thing. Yes, sir. Everything is possible now. I have liability more than assets. Everyone almost don't feel. நிறைய பேர் நான் இப்போ வரைக்கும் நான் பார்த்த ஒரு 1000+ பீப்புள்கிட்ட இத்தனைக்கும் நிறைய சம்பாதிச்சிருக்கவங்க கூட நிறைய ரிஸ்க் எடுத்து அவங்களோட லைபிலிட்டி தான் அதிகமா இருந்திருக்கு. வெகு சிலர் இந்த கிஃப்டட் பீப்புள் மட்டும்தான் பாசிட்டிவா இருந்திருக்காங்க. மீ டூ, என்னோட கதையை நான் சொல்றேன் கொஞ்ச நேரத்துல. அப்படிதான் இருந்தோம். ஒரு இந்த நாலேஜ் எல்லாம் முன்னாலே கிடைச்சிருக்கூடாது, ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னால கிடைச்சிருக்கூடாதுன்னு ஆதங்கப்பட்டு இருந்தோம். அப்போ ஓகே, இட்ஸ் நாட் டூ லேட். குமரேசன் சார், டு யூ வாண்ட் டு ஸ்பீக்? குமரேசன் சார் அன்மியூட் பண்ணுங்க, லெட் ஹிம் ஸ்பீக். Give good saving and investment plans. Okay, Murali sir. I mean, I have liability 150% more than assets. No, don't worry, Kaudam sir. You will have Kumaresan sir raised the hand. He want to speak something. Unmute பண்ணிட்டீங்களா அவரை? Yes, Kumaresan sir. You can discuss. You can. Kumaresan sir. மேபி அவர் தவறா கை வச்சிருப்பார்னு நினைக்கிறேன். ஓகே, we jump into the ஒரு டவுட் இல்லைன்னா டவுட் வர்றதுக்கான விஷயங்கள் எதுவுமே இல்லை இப்போ. ஓகே, this is very important topic, the mindset, how to we really can become a crorepati. 1 கோடி ரூபாய் நம்மளால உருவாக்க முடியுமா? 1 கோடி to 10 கோடி நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல பண்ண முடியுமா அப்படிங்கறதுக்கான ஒரு சூப்பர்பான ஒரு விஷயம் இங்க நம்ம பார்க்க போறோம். I'm sorry, what happened? Okay, shall I continue?
குமரேசன் சார் நீங்க கை உயர்த்துறீங்க பட் பேச மாட்டேங்கீங்களே. குமரேசன் சார் அன்மியூட் பண்ணுங்க ப்ளீஸ். குமரேசன் சார் கேக்குதா? Okay, continue. Okay, sir. Thank you. Okay, the number one secret rich people don't want to know you. நிஜமாவே உண்மைதாங்க அது. இது வந்து ஒரு பேச்சுக்காக சொல்லல, முன்னால் அப்படி இருந்தது. பட் இட்ஸ் வெரி சிம்பிள் சீக்ரெட்ஸ். வி ஆர் கோயிங் டு சி தட். அதுக்கு முன்னால வி ஆர் க்ரோர் மேக்கர் பின்சர் ரிச் த்ரூ விஸ்டம் அப்படிங்கிறதான் ஐடியாஸ் மூலமா நம்ம எப்படி ரிச் ஆகுறது அப்படிங்கிறத தான் பண்ண போறோம். வி ஆர் ஒர்க்கிங் ஃப்ரம் ராஜபாளையம். வி ஹாவ் வெரி குட் ஆஃபீஸ் ஹியர். வி ஹாவ் அனதர் பிஸ்னஸ் டூ. நாங்க ஒரு பீப்புள் ஆஃப் 5 ஒரு சின்ன டீம் அரௌண்ட் ஒரு 1000 பீப்புளுக்கு பக்கத்துல நாங்க வந்து ஒரு காம்பேக்ட் ஃபினான்ஷியல் அட்வைஸும் ஃபினான்ஷியல் பிளானிங் கொடுத்துட்டு இருக்கோம். வேற ஆப்ரேட்டிங் ஃப்ரம் தமிழ்நாடு. 12 இயர்ஸா நான் ஒரு ஃபினான்ஷியல் சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் அட்வைசர். இப்போதான் ஸ்கேல் அப் பண்றதுக்காக ஆன்லைனுக்கு வந்திருக்கிறோம். ஓகே, இங்க உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும்னா இஸ் நாட் அ குயிக் ரீச் ஸ்கீம். இது வந்து சீக்கிரமா குயிக்கா நீங்க பணக்காரன் ஆகிறதுலாம் இங்க அதுக்காக சொல்றதுக்கு வரல. ஆனா பட் டெஃபினெட்லி நீங்க வந்து ரிச் ஆக முடியும். யூ வில் பிகம் ரிச் ஷோர். இது யாருக்காக இந்த கிளாஸ்? இது யாருக்காக? பணம் இல்லாம பணத்துக்காக, பணமே இல்லாம பணத்துக்காகவே ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கிற மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு தான் முக்கியமா இந்த செஷனை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இஃப் யூ சம் பீப்புள் ஆர் ரிச் ஆல்ரெடி, க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் என்கிட்ட இருக்கு அப்படின்னா யூ ஸ்டே காம். உங்களுக்கான செஷனும் இருக்கு. பட் மெஜாரிட்டி நம்ம இதைத்தான் நம்ம கவர் பண்ண போறோம். வித் நோ மணி, பணமே இல்லைன்னு. கௌதம் சார், ஆர் யூ வித் மீ? கிட்ஸ் எஜுகேஷன், டெபிட் ஹவுஸ், இந்த 3 முக்கியமான விஷயங்கள் மட்டுமே ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் இருந்து மிடில் கிளாஸ் பீப்புளோட பணத்தை பூரா சக் பண்ணி வெளியில் எடுத்துருது. அவங்க மிடில் கிளாஸாவே ஸ்டே பண்றதுக்கு இதுதான் முக்கியமான ரீசன். இந்த 3ஐ நம்ம எப்படி பீட் பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எஸ், 75% of the hard-earned money the parents are spending on their children. 75% பணத்தை அவங்க சம்பாதிக்கிற, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை பேஸ்ட் ஆன சர்வே, அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்க குழந்தைகளோட எஜுகேஷனுக்காக தான் செலவு பண்றாங்க. அப்புறம் எப்படி சார் பணக்காரன் ஆக முடியும்? அதுக்காக எஜுகேஷனை குறைக்க முடியுமா? நோ. அதுக்கு அதை பீட் பண்றதுக்கு சில வேற மெத்தட்ஸ்லாம் இருக்கு. அது என்ன நம்ம பார்ப்போம். பேரண்ட்ஸ் ஆஃப் த கிட்ஸ், பிரைவேட் எம்ப்ளாய்டு, ப்ரொஃபஷனல், செல்ஃப் எம்ப்ளாய்டு, கவர்மெண்ட் எம்ப்ளாய், யாரா இருந்தாலுமே இது உங்களுக்கு பெஸ்ட் யூஸ் இருக்கும். மை பிக் ப்ராமிஸ். ஐம் ஷூர், வித்வுட் பிக் சேலரி, வித்வுட் ஹை ரிஸ்க், வித்வுட் மோர் நாலேஜ், வித்வுட் டூயிங் எனி எக்ஸ்ட்ரா ஒர்க், you are going to create 1 crore to 10 crore in your bank account in long term. I promise you. நீங்க சின்ன ஸ்ட்ராட்டஜிஸ், ரொம்ப சின்ன ஸ்ட்ராட்டஜிஸ் தான். நீங்க ஒன்றும் உங்களோட லைஃப் அப்படியே காலையில இருந்து நைட் வரைக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை மாத்தி பண்றதுனால இல்ல, எந்த அதிகமான நேரத்தையும் செலவு பண்ணாமலே உங்களால இதை பண்ண முடியும். Let us start with this training with a question. சார், இப்ப எல்லாத்துக்குமே ஒரு கொஸ்டின் நான் இங்க வைக்கிறேன். ஏன் சார் என்னால இதெல்லாம் பண்ண முடியல? ஒரு நல்ல வீடோ, நல்ல ஒரு காரோ, ஒரு என்ஜாயபிள் ட்ரிப்போ, ஒரு ஃபாரின் ட்ரிப்போ, இல்ல ஃபேமிலியோட ஒரு 10 days நம்மளோட நேஷனல் வெக்கேஷனோ, போதுமான பாக்கெட்ல மணியோ, பார்ட்டி என்ஜாய்மெண்டோ, இல்ல நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கறதுக்கான சேரிட்டி பணமோ நம்மகிட்ட ஏன் சார் இல்ல? ஏன் இதெல்லாம் என்னால பண்ண முடியல? ஐம் ஓப்பனிங் த சார்ட் நவ். கேன் யூ சார்ட் இன் த சார்ட் பாக்ஸ்? இது ஏன் சார் முடியல? கேன் எனிஒன் டெல் மீ? மைண்ட் செட், சுகுமார் சார், மைண்ட் செட் நீங்க சார்ட் பண்ணலாம் தாராளமா. ஹோம் லோன், ஓகே. தென் வேற என்ன சார் இருக்குது? ஹோம் லோன் இஸ் மெண்டேட்டரி, தப்பு இல்ல. நோ மணி, ஃபைனான்சியல் லேகிங், இன்கம், பர்சனல் லோன், லேக் ஆஃப் கேஷ் ஃப்ளோ, நோ பிளான். எக்ஸாக்ட்லி ரத்னம் சார். ஃபேமிலி பேக்ரவுண்ட், டெபிட்ஸ், எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸ், எஜுகேஷனல் ஃபீஸ், நோ சேவிங்ஸ், நோ ஃபியூச்சர் பிளான், நாட் பிளான்ட், செலவு அதிகம். சூப்பரா சொல்றீங்க பிரபு சேகர் சார். வேல்முருகன் சார், நோ மணி, நோ ஹானஸ்ட் இன் ஃபைனான்ஸ், நாட் ஹானஸ்ட் இன் ஃபைனான்ஸ், யாரோ ஏமாத்திடுறாங்க. நோ இன்வெஸ்ட்மெண்ட் டு ரெட்மி. ஓகே, கிரேட். It's nice to have all your inputs here. Let me share my inputs. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு, நான் மட்டும் நினைக்கல, the real reason நீங்க சொன்னதுல பாதி உண்மை. நிறைய பேர் சொன்னீங்க மைண்ட் செட், ஆக்டிவ் ஒர்க்கிங் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் பிகமிங் ரிச். இதுதான் வந்து முக்கியமான ரீசன் ஏன் நம்மளால வாங்க முடியல, எப்படி நம்மளால ஒரு ஆக்டிவ் ஸ்ட்ராட்டஜி என்ன நம்ம ரிச் ஆகிறதுக்கு அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் இதுதான். நீங்க பணத்துக்காக ஒர்க் பண்றீங்க,
அர்ஜுன், வாட் யூ ஆர் டெல்லிங்? எல்லாருமே அதுதானே பண்ணிட்டு இருக்கோம். ரிச் பீப்புள் டோன்ட் ஒர்க் ஃபார் மணி. பணக்காரங்க பணத்துக்காக ஒர்க் பண்றது இல்ல. அவங்க பணம் அவங்களுக்காக வேலை பார்க்கணும். யூ ஆர் ஒர்க்கிங் ஃபார் யுவர் மணி, மணி இஸ் நாட் ஒர்க்கிங் ஃபார் யூ. இதுதான் ஃபர்ஸ்ட் ரீசன். நீ ஏன் இதெல்லாம் பண்ண முடியல அப்படின்னா, மிடில் கிளாஸ் ஏன் மிடில் கிளாஸா இருக்காங்க, பணக்காரன் ஏன் பணக்காரங்க, ரெண்டுக்குமே அதான் காரணம். த செகண்ட் திங், யூ ஆர் பிளானிங் ஃபார் ஷார்ட் டேர்ம். யூ ஆர் பிளானிங் ஃபார் ஷார்ட் டேர்ம். குறைஞ்ச காலத்துக்கு தான் பிளான் பண்றோம். நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயத்த சொல்லி ஆகணும். எல்லாருக்குமே நம்ம கவர்மெண்டோட ஆதார சுருதி தெரியும் இல்லையா? நம்ம கவர்மெண்ட்டுக்கு இன்கம் அதிகமாக கொடுத்துட்டு இருக்க ஒரு முக்கியமான டிபார்ட்மெண்ட் டாஸ்மாக். டாஸ்மாகோட ரெகுலர் கஸ்டமர், மதுப்பிரியர். அவரை பத்தி சொல்லணும்னா, அவர் எவ்வளவு பிளான் பண்ணுவார் சார்? எத்தனை மணி நேரத்துக்கு அவர் பிளான் பண்ணி அந்த கடையில போய் அவர் கஸ்டமர் ஆவாரு? எவ்வளவு நேரம் இருக்கும் அவருக்கு அந்த உஸ்? எவ்வளவு நேரம் வச்சிருப்பாரு அவரு? ஒரு 3 hours, ஒரு 2 hours, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவருக்கு ஒண்ணுமே இருக்காது. அவர் பிளான் பண்றது 2 மணி நேரத்துக்கு. ஒரு குடிகாரர் பிளான் பண்றது 2 மணி நேரத்துக்கு. ஒரு மதுப்பிரியர் பிளான் பண்றது 2 மணி நேரத்துக்கு. அதுக்கப்புறம் ஐயோ ஏன்டா பண்ணன்னு அவரு நிறைய பேர், ஆல்மோஸ்ட் எல்லாருமே வருத்தப்படுவாங்க. ரைட்? ஆமா, ரைட்? ஆர் யூ வித் மீ? நான் கரெக்டா சொல்றேனா? இப்போ ஐம் ரைட்? சிஎம் டைப் பண்ணுங்க. சிஎம் 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 சிஎம். சார், 2 மணி நேரத்துக்கு பிளான் பண்ற ஒரு குடிகாரர் இருக்கும். ஒரு எம்ப்ளாயி, ஐம் சாரி இந்த வார்த்தையை நான் சொல்லக்கூடாது, பட் ஆனா உண்மையை உரைக்க வைக்கணும்னா அதான் சொல்லணும். ஒரு மாசத்துக்கு மட்டும் பட்ஜெட் போடுற நம்மளுக்கும், இல்ல ஒரு வருஷத்துக்கு பட்ஜெட் பண்ணக்கூடிய நம்மள மாதிரி பிசினஸ் பீப்புளுக்கும் பெரிய வித்தியாசம் என்ன சார்? வித்தியாசம் டைம்ல தான், அவ்வளவுதான். பட் இஃப் வி ஆர் திங்கிங் பியாண்ட் த ஷார்ட் டேர்ம், நம்மளால கண்டிப்பா ஒரு பெரிய சூப்பர் ஸ்ட்ராட்டஜி நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். யூ ஆர் நாட் பிளானிங் ஃபார் லாங் டேர்ம். அண்ட் ஃபைனலி, இந்த 3வது முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? எல்லாமே கத்துக்கிட்டோம், எல்லாமே எனக்கும் தெரியும், எனக்கும் எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியும். நான் அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கேன், எனக்கு லாபம் அடைஞ்சிருக்கேன், அதுல எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நான் தெரிஞ்சிருக்கேன். பட் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன். இது ஒரு 3வது முக்கியமான ரீசன். இம்ப்ளிமெண்ட் பண்றது இல்லைன்னா பண்ண மாட்டேன்னு அடம் பிடிக்கிறது இல்லை, பண்ண முடியல, தெரியல, சோம்பேறித்தனம், வேற ஏதோ காரணம், அதுல போக்கஸ் இல்ல. அதனால இந்த 3 முக்கியமான ரீசன் தான் நீங்க இருக்கிறதுக்கு. ஆமா அர்ஜுன், இண்டிவிஜுவல் ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட். 8 வருஷத்துக்கு மேல, 12 இயர்ஸ் ஆச்சு நான் இந்த ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு 20 பெரிய ஃபினான்ஷியல் கம்பெனிகளுக்கும் கார்மெண்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனிகளுக்கும் நான் அட்வைசரா இருந்திருக்கேன். அவங்களோட ஸ்கிராப்ல இருந்து டெவலப் பண்றதுக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். 20+ இயர்ஸ் மேனேஜரியல் எக்ஸ்பீரியன்ஸ், பிரைவேட் கம்பெனில பெரிய பொசிஷன்ல, ஜெனரல் மேனேஜர் பொசிஷன்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆம்பி சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் பிளானர், அட்வைசர், மணி பிரமிட், அதை நம்ம நாளைக்கு பார்ப்போம். அதோட கிரியேட்டர், ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி ஃபார் மிடில் கிளாஸ், அண்ட் மோர் தேன் 200 இட்ஸ் an old slide. ஆல்மோஸ்ட் இந்த கொரோனா, ஆஃப்டர் கொரோனா மட்டுமே கிட்டத்தட்ட 1000 பீப்புள்ஸ் நம்ம ரீச் பண்ணிருக்கோம். 1000 பிளான்ஸ், பர்சனல் ஃபினான்ஷியல் பிளான் நம்ம ரைட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா, I wanted to educate 7 important secrets. இன்னைக்கு அதுல 3 சீக்ரெட், முக்கியமான சீக்ரெட் நம்ம பார்க்க போறோம். Are you ready? பார்க்கலாமா? If you are ready, please type CM in the chat box. CM. நிறைய CM வந்தா தான் அடுத்த ஸ்லைடுக்கு நான் போவேன். Are you comfortable? Great. Thank you. Thanks for your awesome response. What is the secret? என்ன சார் 3 சீக்ரெட்? 3 முக்கியமான சீக்ரெட் நீங்க நம்ம பாத்துருவோம். இன்னைக்கு கொஞ்ச நேரத்துல பாத்துருவோம். மணி என்னாச்சு? 8 ஆச்சு. நான் half an hour தான் நமக்கு டைம் இருக்கு. I'm going little faster. I'm right. I'm with time. கரெக்டான டைம்ல நம்ம போயிட்டு இருக்கோம். ஓகே, இன்னும் 10 நிமிஷம் 8 மணிக்கு இருக்கு. ஸோ நம்ம we have 40 minutes. No issue. ஓகே, மூணு சீக்ரெட். How to become rich without big salary, big income. இது ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் சீக்ரெட் பெரிய பணம் இல்லாம, பெரிய நாலேஜ் இல்லாம எப்படி பணக்காரன் ஆகிறது. மூணாவது சீக்ரெட் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ரிஸ்கே இல்லாம எப்படி பண்றது. இந்த 3 சீக்ரெட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த ஃபர்ஸ்ட் சீக்ரெட் இருக்கே, அதுதான் சீக்ரெட் ஆஃப் சீக்ரெட். டு பிகம் ரிச், ஹவு டு பிகம் ரிச் வித்வுட் பிக் சேலரி. இது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சீக்ரெட். இதுதான் ரிச் பீப்புள் நம்மகிட்ட ரிவீல் பண்ணாம இருக்கிற சீக்ரெட். நம்பர் 1 மணி சீக்ரெட். வாட் இஸ் தட் சீக்ரெட்? பார்க்கலாமா? எஸ், ஓகே, திஸ் இஸ் த சீக்ரெட். இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்ஸ் இஸ் ஈக்குவல் டு சேவிங்ஸ். Are you with me?
இது ரைட்டான சீக்ரெட்டா? இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்ஸ் இஸ் ஈக்குவல் டு சேவிங்ஸ். இன்கம் என்ன வருதோ அதுல செலவு பண்ணிட்டு மிச்சத்தை சேவிங் பண்ணணும். கேசவன் சார், யூ ஆர் ரொம்ப ரைட். நோ, இட்ஸ் நாட் த ரைட் ஸ்ட்ராட்டஜி. இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்ஸ் இஸ் ஈக்குவல் டு நாட் சேவிங்ஸ். கரெக்ட். ரொம்ப பேருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஓகே, அப்ப எதுங்க கரெக்டான ஸ்ட்ராட்டஜி? இன்கம் மைனஸ் சேவிங் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பென்சஸ். ஆமா, ரைட். ஆர் யூ வித் மீ? இது கரெக்ட்னா நீங்க சிஎம் டைப் பண்ணலாம். இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்ஸ், சாரி, இன்கம் மைனஸ் சேவிங் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பென்சஸ். சிஎம் 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 சிஎம். எக்ஸாக்ட்லி, திஸ் இஸ் ரைட். ஆனா இதை விட இன்னொரு அப்டேட்டட் வெர்ஷன் இருக்கு. இதுவுமே ஓல்ட் ஆயிருச்சு. இதுவுமே இந்த சீக்ரெட்டுமே நான் சொல்லக்கூடிய சீக்ரெட் இல்ல. திஸ் இஸ் த ரைட் சீக்ரெட். இன்கம் மைனஸ் இன்வெஸ்ட்மெண்ட், சேவிங்ஸ் இல்ல, இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பென்சஸ். சேவிங்ஸ்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத நம்ம சிம்பிளா பாத்துக்கலாம். ஓகே, திஸ் இஸ் த ரைட் ஸ்ட்ராட்டஜி. இன்வெஸ்ட்மெண்ட் மேட்டர்ஸ், இதுதான் நமக்கு முக்கியமான மேட்டர். ஓகே, இந்த சீக்ரெட்ல, இந்த ஃபர்ஸ்ட் சீக்ரெட்ல ரொம்ப முக்கியமான பிரைஸ் என்ன அப்படின்னா, மேனேஜிங் மணி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் ஏர்னிங் மோர் மணி. நீங்க சம்பாதிக்கிறத விட பணத்தை அதிக பணம் சம்பாதிக்கிறத விட பணத்தை கையாளுறது தான் ரொம்ப முக்கியமான சீக்ரெட். அதுதான் ரொம்ப முக்கியம். அதை விட இது முக்கியம் அப்படிங்கிறாங்க. அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, பணத்தை மேனேஜ் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு வெறும் 90 நிமிஷம் கூட தேவைப்படாது. ஐ கேரண்டி யூ. நம்ம இப்ப அதுலயே டைமையும் எனர்ஜியும் நம்ம செலவு பண்ண வேண்டியது இல்லை. அதுதான் சூப்பர் சீக்ரெட். எப்படி சார் இது? டு வாண்ட் டு நோ மோர்? மிடில் கிளாஸ் பீப்புள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ரொம்ப பணம் சம்பாதிக்கிறது தான் பணத்தை ரிச் ஆகிறதுக்கு வழி அப்படிங்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க பக்கத்துல உங்களோட ஸ்கில் கம்மியா இருக்கக்கூடிய உங்க கிளாஸ்மேட்டோ, உங்க பக்கத்து வீட்டுக்காரரோ, உங்க தெருவில் இருக்கிறவரோ, உங்க கூட வேலை பார்க்கிறவரோ, உங்களோட கம்மியா இருக்கிறவரு நல்லா கையிலையும் கழுத்துலையும் ஜொலிக்கிற மாதிரி இருப்பாரு. நல்ல ஒரு வீட்டுல இருப்பாரு, நிம்மதியாவும் இருப்பாரு. இதை பார்த்திருக்கீங்களா? இஃப் எஸ் வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? இஃப் எஸ், ஆமா சார் நான் பார்த்திருக்கேன் அப்படின்னா இந்த போல்ல நீங்க உங்களோட ஓட்டை பண்ணுங்க. எஸ் எஸ் அர்ஜுன், அந்த மாதிரி நான் பார்த்திருக்கிறேன். என்னை விட தகுதி கம்மியா, என்னை விட இன்கம் கம்மியா இருக்கிறவங்க என்னை விட நல்லா இருக்கிறத நான் கவனிச்சிருக்கிறேன். மேபி. ஓகே ஓகே ஓகே, சூப்பர், ஆவ்சம் 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 ரெஸ்பான்சஸ். 16, 17, 18, இன்னும் 2 செகண்ட்ல நான் போல க்ளோஸ் பண்ண போறேன். 21, 22, 23, 84% people are voting. Okay, yes, 91% people you are agreeing me, right? 2% people எனக்கு இதுல ஒப்புதல் இல்ல, அப்படி இல்ல அப்படின்னு இருக்காங்க. let me try to connect you. மேபி சார் இதுல ஒரு ஐடியா இல்லை அப்படின்னு ஒரு 7% people சொல்றீங்க. அவங்களுக்குமே நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் இதை நான் உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். ஓகே, பட் இதுதான் உண்மை. ஏன்னா நம்ம ரைட்டான டூல்ஸை யூஸ் பண்றது மூலமா, ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றது மூலமா ஸ்மார்ட் ஒர்க் பண்ண முடியும். இந்த படத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒருத்தர் அந்த கியூபை தள்ளிட்டு போயிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் என்ன பண்றாரு? மிஸ்டர் ஸ்மார்ட். அவர் அந்த கியூபை லைட்டா செதுக்கி உருண்டையாக்கி அதை தள்ளிட்டு போறாரு. எது ஈஸி ஒர்க்? யாரு டூல்ஸை யூஸ் பண்ணி அதை ரவுண்டா சேவ் பண்ணாரோ அவருக்கு தான் அது ஈஸி. ஹி கேன் ரன் இன் அ ஃபாஸ்ட் வே. ஹி கேன் அவர் முன்னேற முடியும், நல்லாவே முன்னேற முடியும். ரைட்? ஆர் யூ அக்ரி வித் மீ? எஸ். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இன்னும் தெரியும். ஒருத்தர் நமக்கு இந்த டூல்ஸ் எல்லாம் கொடுத்து, சார் இந்த மாதிரி பண்ணிக்குவோங்க, இது ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஐயோ நான் பிஸியா இருக்கேங்க, எனக்கு இப்ப அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, ஐம் பிஸி அப்படின்னு சொல்லிட்டு போறதா மிடில் கிளாஸ் நிறைய பண்றது. ஏன்னா இந்த இழுக்கிறாரே அவரும் பிஸி, அவருக்கு தள்ளிட்டு போறாரே, கூட போறாரே, அவரும் பிஸி. யார் நினைக்கிறீங்க? நம்மளும் நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டும். நம்ம எப்படி போனாலும் அவரு இழுத்து பிடிப்பாரு, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம யாரெல்லாம் பார்ப்போம் அதை. ஓகே, ஏர்னிங் மணி எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு மேனேஜிங் மணியுமே ரொம்ப முக்கியம். அதான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். லெட்ஸ் ஹேவ் அ கேஸ் ஸ்டடி. ஒரு லைவா ஒரு கேஸ் ஸ்டடி நம்ம செக் பண்ணுவோம். ஆர் யூ வித் மீ? கேஸ் ஸ்டடி நம்ம பார்ப்போம். இது என்னன்னா, வினய் அண்ட் வேலு போத் ஆர் சேம் ஏஜ் குரூப். ஆல்மோஸ்ட் அவங்க வினய் அண்ட் வேலு 2 பேர் இருக்காங்க. 2 பேருமே ஒரே மாதிரி இருக்கிற ஆளுங்க, ஒரே மாதிரி சம்பளம் வாங்குறவங்க, ஒரே மாதிரி படிச்சிருக்காங்க, ஒரே மாதிரி ஃபேமிலி எல்லாம் இருக்கு. 2 பேருக்கும் மற்ற சினாரியோ எல்லாம் சேம் தான்.
2 பேருக்கும் 25,000 சம்பளமும் வாங்குறாங்க, வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. ஓகே. ஆனா வேலு என்ன பண்றாரு, அவரு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ரொம்ப கமிட்டடா இருக்கணும்னு நினைக்கிறாரு. அவர் 5,000 ரூபாய் எக்ஸ்ட்ராவும் இன்கம் பண்றாரு. இதுல பார்ட் டைம் ஒர்க் பண்ணி அதுல வந்து எக்ஸ்ட்ராவா இன்கம் பண்றாரு. ஓகே. வினய், என்னாலலாம் அதெல்லாம் பண்றதுக்கு வழி இல்ல, நான் அந்த என்னோட ஒர்க் மட்டும் பாக்குறேன்னு சொல்றாங்க. 2 பேருமே அவங்களோட சம்பளத்துல இருந்து 5,000 சேர்த்து வைக்கிறாங்க. வேலு மட்டும் இன்னொரு 5,000 அடிஷனலா எடுத்து வைக்கிறார். ஓகே. சேவிங் பர் மந்த். அப்போ வினய் வந்து 5,000மும் வேலு வந்து 10,000 மாசம் மாசம் சேவிங்ஸ் பண்றாங்க. ஓகே. இப்போ என்ன சார் இதுல என்ன சார் பெரிய ஆச்சரியம் இருக்கு? யூ கேன் பிகம் ரிச் வித் லோ salary. இதுல என்ன சார் ஆச்சரியம் இருக்கு? லெட் மீ செக் வித் லைவ் எக்ஸாம்பிள். ஐ அம் ஷேரிங் மை ஓகே. என்னோட ஸ்கிரீன் எல்லாத்துக்குமே தெரியுதா? Can you see my screen? Can you see my screen? Okay. I didn't launch the Excel. Wait a second. Wait for a second. இது ஒரு சூப்பரான கேஸ் ஸ்டடி. இது ப்ராக்டிக்கலா எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஈஸியா ஒரு புரிய வைக்கிறதுக்காக முயற்சி எடுத்திருக்கிறேன். This is the important secret you have to learn today. So many exercises have been please bear me. நான் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு நிறைய சீட்ஸ் ஓபன் பண்ணிட்டேன். Let's go with this slide. Okay. எல்லாருக்குமே எனக்கு தெரியுது இல்லைங்களா? Can you see the slide? Can you see in the screen? Future value calculation சொல்லி ஒரு எக்ஸல் ஷீட் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். Am I right? வினய் and வேலு. வேலு வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கர், ஒரு 1000 rupees 10,000 rupees எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்றாரு. விலை வந்து அதே மாதிரி 5,000 இன்வெஸ்ட் பண்றாரு. 2 பேருமே அவங்க வந்து அந்த பணத்தை கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்றாங்க. எங்க பேங்க் எஃப்டில போடுறாங்க. அங்க பேங்க் எஃப்டி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் 6% இன்கம் கிடைக்கும். ரைட். ஒரு வருஷம் முடிவுல அவங்க என்ன பண்ணிருக்காங்க, 10,000 இன்வெஸ்ட் பண்ற வேலு 12,000 சம்திங் 1,20,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாரு. அவருக்கு ஒரு 3,865 ரூபாய் வட்டியும் கிடைச்சிருக்கு. 6% வட்டி கிடைக்கிறதுனால அதான் வட்டியோட பவர். இவர் 5,000 இன்வெஸ்ட் பண்ணிருப்பாரு. அவருக்கு 1,932 ரூபாய் எக்ஸ்ட்ரா வட்டி கிடைச்சிருக்கும். ஓகே. ஆர் யூ வித் மீ ஃப்ரெண்ட்ஸ்? இதுல யாரு சீக்கிரமா நிறைய பணத்தை சேர்க்க முடியும்? எனி கெஸ்? யூ கேன் chat in the chat box. வினயா விஜயா? சாரி, வினயா வேலுவா? வேலு ஆர் வினய்? வேலு ஃபர்ஸ்ட் பணக்காரர், அவர் நிறைய பணம் சம்பாதிப்பார் அப்படின்னா வேலுன்னு டைப் பண்ணுங்க. வினய்னா வினய் டைப் பண்ணுங்க. கௌதம் சார் வேலு 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 வேலு. யூ ஆர் ஆல் ரைட் 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 ரைட். எக்ஸாக்ட்லி 100% எல்லாருமே ரைட். ஈக்குவல் கோடீஸ்வரன் சார் ஈக்குவல். அது எப்படி ஈக்குவல்? யூ ஆர் ரைட். இன் திஸ் பெர்ஸ்பெக்டிவ் நீங்க எல்லாருமே கரெக்டா தான் சொல்லிருக்கீங்க. பட் இன்னும் ஒரு சின்ன இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, வேலு 10,000 சம்பாதிக்கிற இன்வெஸ்ட் பண்றாரு அதிகமா கஷ்டப்பட்டு. வினய் என்ன பண்றாரு, என்ன அப்படின்னா அவரு கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க். என்ன பண்றாரு, இந்த 6% இன்ட்ரெஸ்ட்டுக்கு பதிலா அவரு 15% இன்ட்ரெஸ்ட் வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ல அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டை மாத்திக்கிறார். ஸ்டில் ஒரு வருஷம் முடிவுல இது எப்படி இந்த 20-15% எங்க சார் கிடைக்கும், எந்த வழியில சார் கிடைக்கும்? வெயிட், இன்னொரு 15 நிமிஷத்துல அதையும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஆமாம் டைம், நோ இஷ்யூ அர்ஜுன். டைம்ல தான் இருக்கீங்களா? டைம் கரெக்டா போயிட்டு இருக்குது. 15% வினய் வந்து பண்ணிட்டு இருக்கிறார் இன்ட்ரெஸ்ட் ரேட். ஓகே. இப்போ 4,770 ரூபாய் அவருக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைச்சிருக்கும். இவருக்கு வந்து அவரோட அதிகமான கிடைச்சிருக்கும். ஓகே.
ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் என்ன? ஆல்மோஸ்ட் 60,000 ரூபாய் வந்து கிட்டத்தட்ட வேலு அதிகமா இருக்கிறார். இந்த கிராஃப் வேலுவோட ரெட்ல வந்து மேல போயிட்டு இருக்கு. ஓகே ரைட். இதை நம்ம அப்படியே செக் பண்ணுவோமா? அந்த இயரை மட்டும் மாத்துவோம். இட்ஸ் சிம்பிள் கால்குலேஷன். எக்ஸல் ஆட்டோமேட்டட் எக்ஸல் ஷீட். ஒருமே ஃபார்முலா இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஃபார்முலா என்ன போட்டிருக்கேன்னு. யாருனாலும் நீங்க பண்ணி பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா உங்களுக்கு நான் ஆட்டோமேட்டிக் கால்குலேட்டர் ஷீட்டே உங்களுக்கு கொடுத்துருவேன். 2 இயர்ஸ்க்கு அப்புறமா என்ன வந்திருக்குது? வேலுவுக்கும் வினைக்கும் உள்ள வித்தியாசம் 90,000 இருந்து 1,15,000 மாறிடுச்சு. இதே இது 5 இயர்ஸ். ஆஃப்டர் 5 இயர்ஸ் என்ன வித்தியாசம் இருக்கு பாப்போமா? கேன் யூ see? ஸ்டில் வேலு தான், வேலுவோட கோடு தான் பெருசா இருக்கு. 2,61,000க்கு இருக்காரு. பட் the magic is going to happen now. வித்தியாசம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. எவ்வளவு குறைஞ்சிருச்சு? 3,17,000 இருக்கு. இப்பயும் வேலு தான் டாப்ல இருக்காரு. ஓகே, let's see next what is going to next after 15 years. வாவ், என்னமோ மேஜிக் நடந்திருக்கே. வேலு வந்து 28 lakhs அவரோட இன்கமா அவரோட பேங்க்ல வச்சிருக்காரு. பட் வினய் அவரோட எக்ஸீட் ஆயிட்டாரு 15 வருஷத்துல. 2 லட்சத்தி கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கிறார். இது என்ன சார் இது? நம்ம எதிர்பார்க்கலையே. இப்போ 20 இயர்ஸ்ல பார்ப்போம். கேன் யூ செக் வாட் ஹேப்பன்? வினய் வேலுவோட 20 lakhs வித்தியாசத்துல இருக்கிறார். லெட்ஸ் செக். இன்னும் கொஞ்சம் இருக்கு போறதுக்கு. கேன் யூ இமேஜின் திஸ்? வாவ், வேலுவை விட வினய் கம்மியான இன்வெஸ்ட் பண்ணாலும் ரைட்டான இன்வெஸ்ட் பண்ணால 69 lakhs வந்து டிஃபரெண்ட்ல இருக்காரு. வேலுவோட கணக்கு முன்னால இப்படி இருந்தது, இப்போ கீழே வந்துருச்சு. கேன் யூ see this? ஓகே, ஓவர் த பீரியட் ஆஃப் 30 இயர்ஸ். நம்ம இங்க எல்லாருமே 25 to 30 இருக்கனால இந்த 30 இயர்ஸ் நம்ம அதே பார்ப்போம். என்ன சார் வித்தியாசம்? ஆல்மோஸ்ட் 1,83 lakhs டிஃபரெண்ட்ல இருக்காங்க. யாரு? இதுல 2-3 முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். வினய் வந்து வெறும் 5,000 தான் மாசம் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. அவரோட அசெட் இப்போ 30 வருஷத்துல 15% இன்வெஸ்ட் பண்ணோம்னா என்ன வருது? இதுக்கு பேர் கூட்டு வட்டியோட பவர்னு சொல்லுவாங்க. இது டீடைலா நாளைக்கு நம்ம பார்ப்போம். இப்போ இந்த சீக்ரெட் இது எதுக்காக அப்படின்னா, உங்க மைண்ட் செட்ல இந்த செகண்ட் கண்டெய்னர்ல இருக்கோம். நம்ம மைண்ட் செட்ல எவ்ரி ஒன் கேன் பி எ க்ரோர் மேக்கர். ஒரு கோடீஸ்வரனா எல்லாருமே உயர முடியும், சின்ன பணமா இருந்தாலும் அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காக தான் இது. செகண்ட் சீக்ரெட்ல இன்னொரு அற்புதமான சீக்ரெட்டையும் பாத்துக்குவீங்க. 1 கோடி உருவாக்குறதுக்கு எவ்வளவு சார் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்கறப்ப அதுக்கான ஆன்சர் அங்க கிடைச்சிரும். 5,000 ரூபாய் மாசம் இன்வெஸ்ட் பண்றவருக்கு 2,81,00,000 கிடைச்சிருக்கு. ஆனா 30 வருஷம் அவர் தொடர்ந்து பண்ணியிருக்கிறார். ஆர் யூ வித் மீ? திஸ் இஸ் த சீக்ரெட் நம்பர் 1. என்ன சார் காரணம்? என்ன சார் காரணம்? இது இன்ட்ரெஸ்ட் ஏர்னிங் இஸ் வெரி ஹை ஃபார் வினய். இதுல என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம்? 3 முக்கியமான விஷயங்கள் நம்ம இதுல தெரிஞ்சுட்டு இருக்கோம். 1, பொறுமையா இருக்கிறனால நேரம், வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் நம்ம இருக்கிறதுனால எவ்வளவு பெரிய பணத்தை சேர்க்க முடியும்னு தெரிஞ்சிருக்கிறோம். ஒரு சின்ன பணம் மாசம் கன்சிஸ்டன்டா நம்ம பண்றப்ப, எஸ் எக்ஸாக்ட்லி கேசவன் சார், டைம் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் பிளஸ் கன்சிஸ்டன்சி, இந்த 3 முக்கியமான விஷயமே நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. கேசவன் சார் ஆல்ரெடி யூ ஆர் அ குரோர் மேக்கர். ஐ கேன் டைரக்டா உங்களுக்கு இந்த குரோர் மேக்கர் கிளப்ல மெம்பர்ஷிப்பை கொடுத்துடலாம். ஐ அம் சோ ஹாப்பி. எஸ் கேசவன் சார், எக்ஸாக்ட்லி இதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் முக்கியமான சீக்ரெட். மைண்ட் செட்டை நீங்க நிறைய பேர் இதுக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லாத விஷயமா இருக்கலாம். ஆனால் நிறைய பேருக்கு இது வந்து மைண்ட் ஓப்பனிங்கா இருக்கும். சின்ன பணம் எவ்வளவு பெருசா வருதுன்னு சொல்லிட்டு. இஸ் இட் அ நியூ இன்ஃபர்மேஷன்? ஐ அம் ரன்னிங் த போல் நவ். We can check how you are all. Are you with me? Yes, Arjun. இது வந்து ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்குது. ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலும் இது இன்னுமே ரொம்ப ஆச்சரியமான விஷயமா தான் இருக்கு அப்படிங்கிறவங்க எஸ் சொல்லுங்க. இல்ல அர்ஜுன், இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு ஆல்ரெடி தெரியும். எனக்கு ஆல்ரெடி ஐ அம் ஃபெமிலியர் வித் திஸ் இன்ஃபர்மேஷன். அர்ஜுன், நீங்க சொல்றது என்னன்னு எனக்கு கரெக்டா புரிஞ்சுக்க முடியல. மேபி அவங்க மேபி போடுங்க. ஓகே, wow 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 wow, I have some responses. Okay. Thank you so much. I'm ending the poll now. 29 seconds ஆச்சு. Almost 82% பீப்புளுக்கு இது ஆச்சரியமான விஷயமா இருக்கு. 11% பீப்புள் எகைன் உங்களுக்கு ஆல்ரெடி இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கு. ப்ளீஸ் பி குவைட். இன்னும் உங்களுக்கு நல்ல இன்ஃபர்மேஷன் வரக்கு வாய்ப்பு இருக்கு. 8% பீப்புள் அர்ஜுன் ஐ டோன்ட் கனெக்ட். நீங்க என்ன சொல்றீங்கன்னு கரெக்டா என்னால எக்ஸாக்டா புரிஞ்சுக்க முடியல. நீங்க ப்ளீஸ் பி பேஷண்ட். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். என்னால என்ன முடியுமோ இன்னும் பெட்டரா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். தேங்க் யூ.
Okay, we are going to the next slide. How we are going to start. இதுதான் you can become rich with your low salary தான் first secret. சின்ன சம்பளமா இருந்தாலும் சின்ன வருமானம் இருந்தாலும் பண்ண முடியும். If you can manage it properly. இந்த பேசிக்கான 5 days மாஸ்டர் கிளாஸ்ல பேசிக்கான எப்படி மேனேஜ் பண்றதுக்கான பேசிக்கான விஷயங்களை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்குவீங்க. சீக்ரெட் நம்பர் 2 போலாமா? Are you with me? If நம்ம போலாம்னா please comment CM in the chat box. I'm waiting. CM ஆசை தம்பி வீரன் சார் நன்றி. We are going to எப்படி சார் ஒரு சின்ன பணம் நமக்கு வந்து பெரிய பணத்தை அட்ராக்ட் பண்ணி கொண்டு வந்து தரும். இதுமே சிம்பிள் சீக்ரெட். மேபி so many people may know power of compounding. Do you know the effective monthly 1000 rupees மட்டும் நீங்க சேவ் பண்ணீங்கன்னா அதோட எஃபெக்டிவ் எப்படி இருக்கும், எஃபெக்டிவ்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாமா? Let's check now. Again we are going back to the slide. Calculation. Secret 2. You மாசம் ஒரு 1000 rupees நம்ம சேவ் பண்றோம் 15% வட்டினா என்ன மாதிரி 15% வட்டி? டோன்ட் வரி, யூ வில் ரிவீல் இன் 10 to 15 seconds. 1000 ரூபாய் மாசம் சேமிக்கிறேன் சார், 15% வட்டி வர்ற மாதிரி ஏதோ ஒரு இன்வெஸ்ட் பண்ணலாம். நான் இன்வெஸ்ட் பண்றேன். எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க ஒரு வருஷம் முடிவுல? 12000 நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. உங்களோட ஃபியூச்சர் மணி 12 மாசத்துக்கு அப்புறம் உங்களோட பணம் 12954 ரூபாய் இருந்திருக்கும். உங்களுக்கு வந்து 954 ரூபாய் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கும். ஓகே, 954 ரூபாங்கிறது என்னன்னா உங்களோட பணம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தது. வருஷத்துக்கு ஒரு வருஷம் உங்க பணம் உங்களுக்கு கஷ்டப்பட்டு கொண்டு வந்து சேர்த்தது வந்து ஒரு 1000 ரூபாய். 12000 போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாய் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதே மந்த்லியா பிரிச்சோம் 12 வகுத்தோம்னா ஒவ்வொரு மாசமும் நீங்க எடுத்து வச்ச 1000 ரூபாய் உங்களுக்கு 79 ரூபாய் அட்ராக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கு. சோ இப்போ நம்ம இந்த மேஜிக் ஆஃப் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் பார்க்கலாம். 5 years ஆஃப்டர் 5 years நீங்க 1000 ரூபாய் எடுத்து வச்சிருக்கீங்க. 5 வருஷம் தான் நீங்க வந்து அத 15% ரிட்டர்ன்ல வர மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. 455 ரூபாய் உங்களுக்கு வந்து மாசம் எக்ஸ்ட்ரா அந்த 1000 ரூபாய் எடுத்து வச்சது கிட்டத்தட்ட 455 ரூபாய் எடுத்து வந்திருக்கு. ஓகே, ஒரு 10 years வாக்ல பாப்போமே 15% தான். ஃப்ரெண்ட்ஸ் இத கொஞ்சம் நல்லா கவனிங்க. இங்க நிறைய பேர் எம்ப்ளாயிஸ் இருக்கீங்க. ஆல்மோஸ்ட் 60% பீப்புள் செல்ஃப் எம்ப்ளாய்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ். கவர்மெண்டோ இதோ வந்து ஐ மீன் பிரைவேட் எம்ப்ளாயிஸ் தான் நிறைய பேர் இருக்கீங்க. ஒரு 1000 ரூபாய் இன்கிரிமெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமே. ஏன் தர மாட்டேங்காங்க? நம்ம போராடிட்டு இருப்போம், நம்ம அதுக்காகவே டென்ஷன் ஆயிட்டு இருப்போம் வேலைக்கு போறப்ப. ஆமே ரைட்? எம்ப்ளாயிஸ் எஸ்னா நீங்க எஸ் கமெண்ட் பண்ணுங்க. சிஎம் வேண்டாம், ஆல்ரெடி சிஎம் நிறைய இருக்கிறதுனால எஸ். இஃப் யூ அக்ரி வித் மீ எஸ் கமெண்ட் போடுங்க உங்களோட சாட்ல. கேசவன் சார் கரெக்ட். எஸ் 1000 ரூபாய் இன்கிரிமெண்ட். ஆக்சுவலா இங்க என்ன நடந்திருக்கு பாத்தீங்களா? நீங்க 1000 ரூபாய் எடுத்து வச்சீங்க, அது வரலன்னு நம்பிட்டீங்க. ஒரு 10 வருஷம் நம்ம அப்படியே விட்டு வச்சதுனால 15% அது வளர்ந்ததுன்னா இங்க வந்து உங்களுக்கு மாசம் அது என்ன ரிவார்டை கொண்டு வந்து சேர்த்துருக்கு பாத்தீங்களா? வருஷத்துக்கு 14301 ரூபாய், மாசம் 1191 ரூபாய் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பிரிண்ட் பண்ணிருக்கு. சரி ஓகே, இது 10 வருஷங்கிறப்ப நம்ம பார்த்துட்டோம். ஒரு 20 years போட்டு பார்ப்போமே எவ்வளவுதான் வருதுன்னு. உங்களோட இன்கம் நீங்க சேர்த்து வச்சது உங்க பணம் நீங்க உங்க கையில இருந்து கொடுத்த பணம் 2,40,000 ரூபாய் இருக்கும். ஆனா ஃபியூச்சர் மணி வாவ் 13,27,000 கிட்டத்தட்ட எத்தனை ஃபோல்ட் ஆயிருக்குன்னு பாத்துக்கோங்க. எத்தனை மடங்கு, how many times? 2,40,000 ரூபாய் வந்து 13 லட்சமா மாறுறதுன்னா எத்தனை மடங்கு வந்திருக்கும்? உங்களுக்கு உங்க பணம் நீங்க சம்பாதிச்சது 2,40,000 ரூபாய் தான். ஆனா அந்த பணம் வெளியில அனுப்பிச்சு 20 வருஷம் பொறுமையா இருந்தீங்க இல்லையா? அதுக்கு அந்த பணம் சம்பாதிச்சு கொடுத்தது எவ்வளவு? 10,87,000 ரூபாய் உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுத்துருக்கு அந்த பணம். இவ்வளவு மடங்கு. அது வருஷம் எவ்வளவுன்னு பிரிச்சோம்னா அந்த 10 லட்சத்தை நம்ம 20ஆல வகுத்தோம்னா 54,000 ஒரு வருஷமும். எக்ஸாக்ட்லி 4,529 ரூபாய் ஒவ்வொரு மாசமும். சார் நம்ம 2000 இன்கிரிமெண்ட் கிடைச்சா எவ்வளவு சந்தோஷம் போட்டு குதியால போடுவோம். 5000 கிடைச்சா நம்ம கையில் பிடிக்க முடியுமா? அதுதான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். சார் எனக்கு 25,000 சம்பளம் வருது சார், ஒரு 5,000 சம்பளம் எக்ஸ்ட்ரா இருந்தா. பட் நீங்களே எந்த இன்கிரிமெண்ட்டுக்கு நீங்க யாரையும் டிபெண்ட் பண்ணிருக்க வேண்டியதில்லை. நீங்க உருவாக்க முடியும். 10,000 rupees 20 months விட்டு வைக்கணும். ஓகே, இதே நம்ம 30 years போடுவோம். யூ வில் பி அமேசிங். 14 மடங்கு உங்களோட பணம் 1000 ரூபாய் எடுத்து வைக்கிறது 14 மடங்கு உங்களுக்கு மந்த்லி கெயினை கொண்டு வந்து சேர்த்துது. திஸ் இஸ் த பிராக்டிகலா இது நடந்துட்டு இருக்கிற விஷயம். இதை யாரெல்லாம் நல்லா இந்த வார்த்தை கவனிங்க,
இதெல்லாம் இந்த விஷயத்த யாரெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இதை கரெக்டா பொறுமையா செய்யறாங்களோ அவங்க இதை என்ஜாய் பண்றாங்க. யாருக்கெல்லாம் இது தெரியலையோ இல்ல தெரிஞ்சும் செயல்படாம இருக்காங்களோ அவங்கெல்லாம் இதுக்கு பே பண்றாங்க. இதுக்கு பே பண்றாங்க. எப்படி? இஎம்ஐயா, பேங்க் வட்டியா, இல்ல ஹவுசிங் லோனா, நகை அடக்கடனா, கந்து வட்டி கடனா நீங்க பே பண்ணிட்டு இருக்கீங்க. ஒண்ணு நீங்க பவர் ஆஃப் காம்பவுண்ட் நீங்க யூஸ் பண்ணணும், இல்லனா நீங்க யூஸ் பண்ண பட்டு கொண்டு இருப்பீர்கள். இது மாற்றமே கிடையாது. இஸ் இட் அமேசிங்? ஓகே, இப்போ இந்த 3,60,000 ரூபாய் நமக்கு வந்து எவ்வளவா மாறி இருக்கு? 56 லட்சமா மாறி இருக்கு. சார் 1 கோடி ரூபாய் உருவாக்கணும் என்ன சார் வேணும்? சிம்பிள். நீங்க நிறைய பேர் இருப்பீங்க இங்க 30 இயர்ஸ் 2,000 ரூபாய் உங்களால மாசம் உங்களால சேர்த்து வைக்க முடியும்னா 30 இயர்ஸ்ல இப்ப நிறைய பேர் 30 இயர்ஸ்ல இங்க இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். 1 கோடி ரூபாய் உருவாக்குறதுங்கிறது அவ்வளவு ஈஸி 15%. ஆனா 15% இல்ல 48%, 60% இன்கம் ஜெனரேட் பண்ணக்கான வாய்ப்பு இருக்கு. 30 வருஷம் உங்களால பொறுமை காக்க முடியும்னா உங்களால அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது என்ன நம்ம இப்ப பாத்துருவோம். Are you with me? Are you with me? I am launching the screen now. Sorry. Relaunch the poll. Is it new information? Eye opener? If yes, ஃபர்ஸ்ட் இதுல போடுங்க. சார் இல்லடி எனக்கு இது தெரியும் சார், நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நான் சக்சஸ் பண்ணிருக்கேன். ரெண்டாவதுல போடுங்க. நோன்னு போடுங்க. சார் இது என்ன எனக்கு புரியல, இன்னும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா எனக்கு பெட்டரா இருக்கும். ஐ கேனாட் கனெக்ட் வித் யூ அப்படின்னா மேபில போடுங்க. எக்ஸாக்ட்லி சூப்பர் வெல்கம். ஐம் 22 செகண்ட்ஸ் ஆச்சு, நான் இந்த போல க்ளோஸ் பண்றேன். ஆல்மோஸ்ட் 95% பீப்புள் ஆர் ஓட்டிங். ஓகே, 86% பீப்புளுக்கு இது வந்து சூப்பரான ஐடியாவா தெரியுது. Are you with me? Great. Yes, I'm sharing the result now. 86% people. Yes Arjun, இது எக்ஸலண்ட் நியூ இன்ஃபர்மேஷன். நான் யூஸ் பண்ணி நானும் இது மூலமா என்னோட க்ரோர்ஸ் உருவாக்க போறேன்னு சொல்றீங்க. மேபி இந்த 14 யாருக்கும் நோ இல்ல. மேபி சார் இது எனக்கு ஓகேயா தான் தெரியுது, பட் ஆனா இன்னும் எனக்கு கொஞ்சம் புரியல. ஃப்ரெண்ட்ஸ், பி பேஷண்ட். என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னோட உங்களுக்கு நான் இன்னும் புரியுற மாதிரி நான் ட்ரை பண்றேன். தேங்க்யூ. I'm ending the result now. Okay, we come back to the slide now. Power of compounding. Do you know how effective monthly 10,000 investment? பார்த்துட்டோம். Another 15 minutesல கரெக்டா 15 minutes இருக்கு. another 15 minutesல எந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல உங்களுக்கு 15% மேல கிடைக்கும் நம்ம பார்த்துடலாம். இன்னைக்கு பார்க்கிறது ஒரு முடிவு அல்ல. இதுல ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி நான் சொல்லுவேன். உங்களுக்கு ஈஸியா உங்களோட மைண்ட் செட்டை நீங்க மாத்திக்கணும். இது முடியும், நம்மளாலே முடியும் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றதுக்கு செகண்ட் கண்டெய்னர்ல இருக்க விஷயங்களை நம்ம பேசிட்டு இருக்கோம். Am I right? To become rich, you don't need huge money. 2,000 ரூபாய் மாசம் இருந்தா போதும். You should have discipline. அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க அதுல ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும். அது என்ன அப்படிங்கறத பார்ப்போம். Third secret to become rich. How to do best investment without any risk. ரிஸ்க் ரொம்ப கம்மியா, ரிஸ்க் சொல்றத வித்வுட் எனி ரிஸ்க் அப்படின்னா ரிஸ்க் அதிகமா இல்லாமனா தான் இருக்கும். எப்படி நம்ம பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்டா போடுறது? ஆக்சுவலா ரிஸ்க்னா என்ன சார்? ஒரு ஊருக்கு நான் போயிட்டு இருக்கேன். அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு குறுக்க ஒரு ஆறு வருது, அதை நான் கடந்து போகணும். அந்த ஆத்துக்குள்ள நான் காலை இறங்கி நடந்து போய் தான் கிராஸ் பண்ணி தான் போகணும்னு வைங்களேன். இஸ் இட் ரிஸ்க்? நான் அந்த ஊருக்கு புதுசுனா அது ரிஸ்கா இல்லையா? தண்ணிக்குள்ள தெரியாத இடத்துல தண்ணிக்குள்ள கால் வைக்கிறது ரிஸ்கா? அது ரிஸ்கா சார்? எஸ், ரிஸ்க். கேசவன் சார் தான் கரெக்டா சடல ஆன்சர் பண்றீங்க. தேங்க்யூ சோ மச் கேசவன் சார். எஸ் தனலட்சுமி மேடம், எஸ் இஸ் அ ரிஸ்க். கரெக்ட். தண்ணிக்குள்ள உயரமான இடத்துல இருந்து தண்ணிக்குள்ள சொல்லுன்னு குதிக்கிறேன், ரிஸ்கா இல்லையா? இஸ் இட் ரிஸ்க்? எஸ் ரிஸ்க். ஓகே, உயரமான இடத்துல இருந்து பாராசூட்ல குதிக்கிறேன், பிளைட்ல இருந்து குதிக்கிறேன்னு வைங்களேன். இஸ் இட் ரிஸ்க் ஆர் நாட்? இஸ் இட் ரிஸ்க்? ரிஸ்க். ஓகே, இன்னொன்னு விஷயம் சொல்லலாம். நான் ஆழமான தண்ணிக்குள்ள நான் டைவ் அடிச்சு உள்ள போறேன். ரொம்ப ஆழம், அது கடல் ஆழத்துக்கு நான் டைவ் அடிச்சு போறேன். இஸ் இட் ரிஸ்க்?
இஸ் இட் ரிஸ்க்? நோ. எஸ் 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 எக்ஸாக்ட்லி. சில பேர் அதை இந்த கொஸ்டினோட சாராம்சத்தை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க. எஸ். எது ரிஸ்க் அப்படின்னா, இப்போ ஏன் நம்ம தண்ணிக்குள்ள நிறைய ரொம்ப உயரமான இடத்துல இருந்து யாருமே தண்ணிக்குள்ள குதிக்கலையா? யாருமே ஃபிளைட்ல இருந்து தலைகீழ குதிக்கலையா? யாருமே கடலுக்கு அடியில டைவ் அடிக்கலையா? ஸ்கூபா டைவிங் எல்லாம் போகலையா? போயிருக்காங்க. ஏன் போறாங்க? ரிஸ்க்னா ஏன் போறாங்க? they know what they are doing. இதான் நல்ல ஒரு கிளியரான ஐடியாவை புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு அது ரிஸ்க்ங்கிறது தெரியும். அவங்க என்ன செய்யறாங்க அப்படிங்கிறது தெரியும். செய்யறது உண்மையை சொல்லணும்னா வாரன் பஃபெட் என்ன சொல்றாரு? நீங்க என்ன செய்யறீங்கன்னு தெரியாம செய்யறது தான் ரிஸ்க். நீங்க என்ன செய்யறீங்களோ அதை தெரியாம செஞ்சீங்கன்னா ரிஸ்க். என்ன செஞ்சாலும், அது வீட்டுல சும்மா உட்காந்துருக்கீங்க, இல்ல ரோட்ல நடந்து போறீங்க, பைக் ஓட்டிட்டு போறீங்க, அதே ரிஸ்க் தான். நீங்க அதை என்ன செய்யறீங்கன்னு தெரியும். பைக் ஓட்டுறப்ப பைக் ஓட்டுறீங்கன்னு நீங்க கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது ரிஸ்கா? தெரியாம வண்டி ஓட்டிட்டு போனீங்கன்னா, எந்த இடத்துக்கு போறோம் எப்படி போறோம்னு தெரியாம போனோம்னா அதான் ரிஸ்க். சோ நம்ம என்ன செய்ய போறோம்னு தெரிஞ்சுக்கிட்டா அது ரிஸ்க் கம்மி. ஓகே, இது நாளைக்கு இந்த கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். அதாவது ரெண்டு முக்கியமான விஷயம் ரிஸ்க் பொறுத்தவரையில, ரெண்டு முக்கியமான விஷயம் பார்க்கணும். நம்ம ஹோம் டவுன், நம்ம சென்னையில இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சொந்த ஊர் வந்து ஒரு 1000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. அங்க போகணும். டெம்பிள் பக்கத்துல ஒரு 100 கிலோமீட்டர்ல நமக்கு பிடிச்சமான குலதெய்வம் கோயில் இருக்குது. மார்க்கெட்டுக்கு போறதுக்கு 1 கிலோமீட்டர் ஆகும். ஜெனரல் ஸ்டோர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ், ஒரு நடந்தே போற தூரத்துல போயிடலாம். இதுல எல்லாத்துக்கும் போறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாருமே ஒரே வெஹிக்கிள் சூஸ் பண்ணுவோமா? கிடையாது இல்லைங்களா? இட்ஸ் காமன் சென்ஸ். யாருன்னப்பா அர்ஜுன் இப்படியே சொல்வீங்க? ஹோம் டவுன் போனா ட்ரெயினோ காரோ எடுக்கணும். பக்கத்து கடைக்கு போனா ட்ரெயினோ கார்ல போகக்கூடாது, நடந்தான் போகணும். மார்க்கெட்டு போகணுமா? நம்ம ட்ரெயின் எல்லாம் எடுக்க முடியாது. நம்ம ஒரு பைக் எடுத்துட்டு போகணும், இல்லைன்னா சைக்கிள் எடுத்துட்டு போகணும், இல்லைன்னா ஒரு பஸ் ஏறி போகலாம். இதுதான் நமக்கு. ஒரு ஆட்டோ பிடிச்சு போகலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு போறதுக்கு ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் வெஹிக்கிள் இருக்கு. பட் நம்ம என்ன பண்றோம்? எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி வெஹிக்கிள சூஸ் பண்றோம். அது என்ன அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தவரையில there are different kind of assets classes இருக்கு. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னங்க? சீட்டு, தங்கம், ஆர்டி, எஃப்டி, பேங்க்ல போடுற சேவிங் டெபாசிட், இதுல தான் நிறைய பேர் நம்ம போட்டுட்டு இருக்கோம். அதாவது வீடு கட்டணுமா அப்படி போடு, குழந்தைங்க படிக்க வைக்கணுமா ஆர்டியை போடு, ஒரு கார் வாங்கணுமா, ஒரு டவுன் பேமெண்ட் வாங்கணுமா ஆர்டியை போடு, ஒரு சீட்டை போடு, குழந்தைங்களுக்கு மேரேஜ் பண்ணணுமா தங்கத்தை வாங்கி சேமிச்சு வை, ஹாலிடே ட்ரிப் போகணுமா ஒரு சீட்டை போடு. இதைத்தான் நம்ம எல்லாருமே நம்ம பண்ணிட்டு இருப்போம். அவன் ரைட்? இஸ் இட் ரைட் ஆர் நாட்? இப்படி பண்ணது சரியா? இஃப் இட்ஸ் ரைட், சார்ட் ரைட். இஃப் இட்ஸ் ராங், ராங். ரைட்னா ஆர்னு போடுங்க, ராங்னா டபிள்யூன்னு போடுங்க சாட்ல. லெட் மீ எக்ஸ்பிளைன். ராங் 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 ராங், ரைட்டும் ஒருத்தர் போட்டிருக்கீங்க, ராங் போட்டிருக்கீங்க. எக்ஸாக்ட்லி. சில பேர் இதை எப்படி புரிஞ்சுட்டு இருக்கீங்க தெரியல, ஆனா ராங். எல்லாத்துக்கும் ஒரே வெஹிக்கிள் நம்ம டிராவல் பண்ண முடியாது. இந்த படம் எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? த கார்ஸ் மஸ்ட் பி கிரேசி. த கார்ஸ் மஸ்ட் பி கிரேசி. இது யாரு? இந்த படம் யாராவது பார்த்திருக்கீங்களா? பார்த்திருந்தீங்கன்னா கிரேசின்னு டைப் பண்ணுங்க, சி டைப் பண்ணுங்க. பார்த்திருந்தா சி டைப் பண்ணுங்க. சி சி சி. ஓகே ஓகே, இட்ஸ் an இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம். இதுல என்னன்னா, ஒரு ட்ரைபல் வில்லேஜ், ட்ரைபல் பத்தி, ஒரு ஆப்பிரிக்கா, சவுத் ஆப்பிரிக்கால நடக்கக்கூடிய ஒரு ட்ரைபு கம்யூனிட்டியோட ஒரு லைஃப் ஸ்டைலை பத்தியோட படம். ஜாலியா ஜோக்கா இருக்கும். லெட் மீ. அதுல என்னன்னா, அவங்க நடந்தே போயிட்டு இருப்பாங்க. எங்க போனாலும் நடந்தா அவங்களுக்கு அதான் தெரியும். அவங்க அந்த அக்சஸ்மே கிடைக்காது. இந்த மாதிரி தான் நம்ம எல்லா வெஹிக்கிள் நமக்கு இங்க இருந்துமே, நம்ம ஒரே வெஹிக்கிள் டிராவல் பண்ணோம்னா, நமக்கு தெரிஞ்ச நடராஜாவிலே போனோம்னா, இங்க இருந்து சென்னையில இருந்து நம்ம நம்ம ஹோம் டவுன் 1000 கிலோமீட்டர் போறதுக்கு நடக்கிறது என்ன மாதிரியோ அதே மாதிரி தான் நீங்க லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை சூஸ் பண்றது. அது என்ன அப்படின்னு பார்ப்போம். எதெல்லாம் லாங் டேர்ம், எதெல்லாம் ஷார்ட், இதெல்லாம் தான். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ். இதெல்லாம் தான் அசெட் கிளாஸஸ். இது சிம்பிளா நம்ம பார்ப்போம், விரிவா நம்ம இன்னொரு நாள் பார்ப்போம். கேஷ், ஈக்விட்டி, பிக்ஸட் இன்கம், ரியல் எஸ்டேட் அண்ட் கமாடிட்டிஸ். நமக்கு இதுல கேஷ்ல தெரிஞ்சது என்ன தெரியும்? நமக்கு சேவிங் அக்கௌண்ட்ஸ்ல இருக்கிறது, ஆன்லைன் வேலட்ஸ்ல வச்சிருப்போம். சில பேர் லிக்விட் ஃபண்ட்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கும், அதுல வச்சிருப்பீங்க. கார்டு, கேஷ், லாக்கர்ல பத்திரமா வச்சிருப்போம். அதெல்லாமே ஈக்விட்டிங்கிறது ஸ்டார்ட் அப் ஃபண்டிங், இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ், இதெல்லாமே ஈக்விட்டி. ETF, மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக்ஸ் நம்ம இதுல பண்றது. இதெல்லாம் வச்சிருக்கிறது ரெப்ரசன்ட் லிக்விடிட்டி அண்ட் பவர் டு ஃபைன். எதுனாலும் அதுல இருந்தா எதனால நம்ம உடனே வாங்க முடியும். இந்த மாதிரி ஈக்விட்டிங்கிறது பங்கு சந்தைன்னு வச்சுக்கோமே. அது ஒரு ஓனர்ஷிப், பிசினஸோட ஓனர்ஷிப்பை நம்ம கையில் வச்சுக்கிற மாதிரி, அதான் ரெப்ரசன்ட் பண்ணுது. பிக்ஸட் இன்கம்ங்கிறது என்னது? நம்ம போட்டா அதுல பணம் கண்டிப்பா
நல்லபடியா திரும்பி வரும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஆர்டி, போஸ்ட் ஆஃபீஸ் ப்ராடக்ட், டிபஞ்சர்ஸ், இபிஎஃப், பிபிஎஃப், நேஷனல் ஸ்டாக், என்எஸ்சி, நேஷனல் சேவிங் சர்டிபிகேட், பாண்ட்ஸ், டெபிட் மியூச்சுவல் ஃபண்ட், இதுல எல்லாம் இருக்கிறது வந்து பிக்ஸ்டு இன்கம். இதுல நிறைய புதுசா இருக்கும் உங்களுக்கு. புதுசா இருந்தா ஐ டோன்ட் திங்க் நிறைய பேருக்கு இன்னைக்கு அந்த அவேர்னஸ்ல வந்துருச்சு. புதுசா இருந்தா டோன்ட் வரி, வில் கனெக்ட் இட் லேட்டர். ஜஸ்ட் ஒரு ஐடியா தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நீங்க செகண்ட் கம்பார்ட்மெண்ட்ல கண்டெய்னர்ல இருக்கீங்க. உங்க மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்றதா இந்த கண்டெய்னரோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. லெண்டிங் மணி டு சம்மோன். இந்த பேங்க் இதெல்லாம் இதுல பண்ணுவாங்க. அவங்க வந்து யாருக்காவது நம்ம பணத்தை வாங்கி கொடுத்து அதுல இருந்து பணம் சம்பாதிப்பாங்க. அதுல கேரண்டியா ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும், பிக்ஸ்டு இன்கம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் எல்லாத்துக்கும் தெரியும். கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி, பங்களா, பிளாட்ஸ், இதெல்லாமே நமக்கு இது ஓனர்ஷிப் ஆஃப் பிசிக்கல் ஸ்பேஸ். கமாடிட்டிஸ், தங்கம் நமக்கு நல்லா தெரிஞ்சது. அது போக கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச்ல வந்து நம்ம வாங்கக்கூடிய கான், வீட்டு, க்ரூட் ஆயில், காப்பர், சில்வர், அந்த மாதிரி விஷயங்கள்லாம். இது வந்து என்னங்க, ஓனர்ஷிப் ஆஃப் குட்ஸ் விச் கேஷ் அண்ட் எண்ட் யூஸ். எண்ட் யூஸ்க்கு கேஷ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான இது. இமீடியட்டா நம்ம இதையும் கேஷ் பண்ண முடியும். we can do best investment without any risk. then where I need to invest? எங்க இன்வெஸ்ட் பண்ணணும்? ரெண்டு வழி இருக்கு, லீகல் வழி, இல்லீகல் வழி இருக்கு. நம்ம இங்க இந்த ஒயிட் லீகல் வழி மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். யூ டோன்ட் வரி. ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் எனி ரிஸ்க். எனக்கு எந்த ரிஸ்க் வேண்டாம் சார் அப்படின்னா நீங்க எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம்? சிம்பிளா சொல்றேன், இன்னைக்கு ஓவர்வியூ தான், ஒரு மைண்ட் செட்டுக்காக தான் பேசிட்டு இருக்கோம். போஸ்ட் ஆஃபீஸ், கவர்மெண்ட் ஸ்கீம், பாண்ட்ஸ், இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் எக்ஸெட்ரா, இதுல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணா ரிஸ்கே கிடையாது. பணம் கேரண்டியா உங்களுக்கு திருப்பி வந்துடும். இதுல என்னன்னா 8% கீழே தான் இருக்கும். அதுலதான் நமக்கு ஒரு வில்லன் வரார். அவர் தான் வில்லன், அவர் தான் ஹீரோ. அது நாளைக்கு அவரை பத்தி நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்கோம். அவர் பேரு இன்ஃப்ளேஷன், பணவீக்கம். பணவீக்கம்னா நாளைக்கு அந்த ஹீரோவையும் அந்த வில்லனையும் நம்ம சூப்பரா தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு அதுனா என்ன அப்படின்னா, நம்மளோட பணத்தோட மதிப்பு ஒவ்வொரு வருஷமும் குறைஞ்சிக்கிட்டே வர்றது, அதான் பணவீக்கம். இது பொருளாதார வளர்ச்சி நல்லா இருந்ததுன்னா அதுவும் நல்லா வளரும். பொருளாதார வளர்ச்சி சுணக்கமா இருந்தா அப்ப குறையும். இப்போ அப்ராக்சிமேட்டா இந்தியால பணவீக்கம் எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம். அப்ராக்சிமேட்டா இப்போ அவங்க கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்றது பாத்தீங்கன்னா 3 to 5% சொல்றாங்க. இது வந்து ரிச் பீப்புளுக்கான பணவீக்கம். ஏன்னா இது கம்பெனியோட வளர்ச்சியை பொறுத்து வரக்கூடியது. ஆக்சுவலா மிடில் கிளாஸ்க்கு என்ன, நம்ம 3 இம்பார்ட்டன்ட் பார்த்தோம் இல்லையா? ஹெல்த், படிப்பு, சாப்பாடு. இந்த 3க்கும் செலவு பண்ணக்கூடியது. ரியலான இன்ஃபிளேஷன் 7% இருந்து 12% வரைக்கும் இருக்கு. எஜுகேஷன் இன்ஃபிளேஷன்லாம் 12% இருக்கு. அதை நீங்க அடுத்த ஸ்லைட்ல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க. இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இன்ஃபிளேஷன் 7% அப்ராக்சிமேட்டா இருக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கூட ஆக்சுவலா உங்களுக்கு எவ்வளவு கெயின் கிடைக்கும்? 1% தான் கிடைக்குது. இந்த ஸ்லைட பார்த்தா தெரியும். 1980ல நம்ம வந்து ஒரு 100 ரூபா வச்சிருந்தா அது என்ன மாதிரிலாம் இருந்திருக்கும், எவ்வளவு வாங்கியிருக்க முடியும், அதோட வேல்யூ இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். பெட்ரோல் அன்னைக்கு விலை வந்து 5 ரூபா 22 பைசா. செக் பண்ணிக்கோங்க. அகமதாபாத்ல ஐஐடியோட ஃபீஸ் 6000 ரூபா அந்த வருஷம் ஃபீஸ். கோல்டு 10 கிராம் வந்து 1452 ரூபா. சென்செக்ஸ் வந்து 120 பாயிண்ட் இருந்தது. இன்னைக்கு எவ்வளவு பாயிண்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ரிட்டர்ன், என்டோமெண்ட் பிளான்ஸ், இதெல்லாம் தெரியலனாலும் கவலைப்படாதீங்க. ஜஸ்ட் ஒரு ஐடியா தான் பார்த்துக்கோங்க. நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். என்டோமெண்ட் பிளான்ஸோட ரிட்டர்ன் வந்து 6% இருந்தது. இன்சூரன்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் இல்லையா, அது எல்லாத்துக்குமே. எல்ஐசி, ஜீவன் ஆனந்த், அந்த மாதிரி ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்றது. பேங்க்ல எஃப்டி வந்து 10% இருந்தது. இன்னைக்கு 6%, 7% ஆயிருச்சு. அப்போ 10% இருந்தது பிக்ஸ்ட் டெபாசிட்டுக்கு. ஓகே, அப்படி இருக்கிற கண்டிஷன்ல பெட்ரோலோட விலை அன்னைக்கு 100 ரூபாய்க்கு வாங்கி இன்னைக்கு வச்சிருந்தோம்னா, அதை வச்சே இருந்தோம்னா இன்னைக்கு 967 ரூபாய்க்கு வித்துடலாம். அதை அந்த வேல்யூ கிடைக்கும். ஏன்னா 5 ரூபா 20 காசு தானே. அப்ப 20 லிட்டர் நமக்கு கிடைச்சிருக்கும். இன்னைக்கு விலைக்கு நமக்கு அப்ராக்சிமேட்டா 1000 ரூபா நமக்கு கிடைக்கும். காலேஜ் ஃபீஸ்க்கு வந்து அன்னைக்கு 100 ரூபா நம்ம செலவு பண்ணி வச்சிருந்தோம், இன்னைக்கு அது 22,833% வளர்ந்துருக்கும். என்டோமெண்ட் பிளான்ல 574 ரூபா கிடைச்சிருக்கும் உங்களுக்கு அந்த 100 ரூபாய்க்கு 5 மடங்கு. இதுல கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 1100 ரூபா 11 மடங்கு உங்களுக்கு கிடைக்கும். எஃப்டில இருந்த அன்னைக்கு 10% இருந்ததுனால 1700 17 மடங்கு கிடைச்சிருக்கும். இன்னைக்கு அது கிடைக்காது. சென்செக்ஸ்ல போட்டிருந்தா 14,000 மாறி இருக்கும். ஆக்சுவலா இதுதான் நம்ம இந்தியாவோட உண்மையான வளர்ச்சினே சொல்ல முடியும். அப்ராக்சிமேட்டா இதுலயும் கொஞ்சம் சின்ன அந்த வேல்யூ மாறும். பட் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கவனிங்க. நம்ம 8% இன்கம்ல ரெவன்யூல நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா அப்ராக்சிமேட்டா இவ்வளவுதான் கிடைச்சிருக்கும். 5 மடங்கு தான் கிடைச்சிருக்கும். ஆனா யூனிவர்சல் ஈக்விட்டி அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா 146 மடங்கு அதிகமா கிடைச்சிருக்கும். நம்ம காலேஜ் ஃபீஸ் தெரிஞ்சும் தெரியாமலும் கெட்டவே வேண்டியது எவ்வளவு தெரியுமா? 228 மடங்கு. சோ நம்ம என்ன சூஸ் பண்ணணும்? எப்பவுமே இன்ஃபிளேஷனோட அதிகமா, நல்லபடியா எவ்வளவு அதிகமா முடியுமோ அவ்வளவு அதிகமான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிற விஷயங்களை பார்க்கணும், ரிஸ்க் இல்லாம. ஓகே, 84ல இருந்து 2001 வரைக்கும் நமக்கு இன்ஃபிளேஷன் ரேட், கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ற ரேட் எவ்வளவு இருந்திருக்கு பாத்தீங்களா? 13%, 12%, 10%. நம்ம இப்ப ஆவரேஜா இங்க இருக்கோம் 3 to
5% இருக்கிற மாதிரி நம்ம கால்குலேஷன் இருக்கு 2018-19-20. பட் இது இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. இது எல்லாமே டிஃப்ரெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இதை நம்ம நாளைக்கு தெளிவா பார்ப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, ஏன் நான் ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட்டை டைரக்டா ரெக்கமெண்ட் பண்றேன். இன்னைக்கு நம்ம கோடி உருவாக்குறதுக்கு 15% சொன்னதுல ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். இது எல்லாமே இருக்கு. ஈக்விட்டி, ஃபாண்ட், பேங்க் டெபாசிட் இது எல்லாமே இருக்கு. நம்ம வில் see that. If you want 15% returns, 4 investment ways are there. 4 வகைகள் இருக்கு. என்னென்ன வகைகள்? அது என்னன்னா பிசினஸ், ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், ரியல் எஸ்டேட். இந்த 4ல நம்ம எதை இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான கருத்துக்கு நம்ம எடுக்கக்கூடியது என்னன்னு பார்ப்போம். இஃப் யூ கேன் டேக் ஹை ரிஸ்க், ஸ்டாக் மார்க்கெட், பிசினஸ் இருக்கு. இஃப் யூ ஹவ் பல்க் அமௌண்ட், ரியல் எஸ்டேட்ல பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்ணலாம். இஃப் யூ வாண்ட் ஸ்மால் அமௌண்ட், மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ல சின்ன பணமா இருந்தாலும் மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்ணலாம். அதைத்தான் நம்ம இன்னைக்கு முக்கியமா பார்க்க ஒரு கிளாம்ப் பார்க்க போறோம். இந்த ஸ்லைடோட முடிவை வச்சுக்கிட்டு நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன்னு சொல்ல வேண்டாம். எப்படி சேஃப்டியா இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கறதான் பேசிட்டு இருக்கோம். மியூச்சுவல் ஃபண்டோட பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் தேர். கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தியா இருந்தாலுமே அதுல கிடைக்கும். எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல ரிஸ்க்கும் வேண்டாம், ரிஸ்க் ரொம்ப கம்மியா இருக்கணும், ரிஸ்க்கும் வேண்டாம் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் 15% வேணும் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டை நான் சஜஸ்ட் பண்றேன். ஏன் அப்படின்னு பார்ப்போம். மியூச்சுவல் ஃபண்டோட கான்செப்ட் என்னன்னா, எல்லா முட்டையும் ஒரு எக்ல வைக்கக்கூடாது அப்படிங்கறதான். சேஃப்டி வேணும், growth வேணுங்கிறதா மியூச்சுவல் ஃபண்டோடது. மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னால ரொம்ப பிகினருக்கு, அதாவது பங்குச்சந்தை எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ரொம்ப பிகினருக்கு பிகினிங் லெவல்ல நான் ஒரு விஷயத்த புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். ராஜ்னு ஒரு நண்பர், அவர் வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றாரு ப்ரொப்ரைட்டரா. ஓகே, அவர் வந்து என்ன பண்றாரு, பணம் நிறைய சக்சஸ்ஃபுல்லா இருக்கு அந்த பிசினஸ். அப்ப என்ன பண்றாரு, அவரு பணம் நிறைய தேவைப்படுது அவருக்கு. அப்ப என்ன பண்றாரு, அவர் ஃப்ரெண்டையும் பார்ட்னரா சேர்த்துக்கிறாரு. அது பார்ட்னர்ஷிப்புமா மாறுது. அவங்களோட சேர்ந்து நல்லா பிசினஸ் பண்றாங்க, திருப்தியா இருக்காங்க. இன்னும் ஸ்கேல் அப் பண்ணணும், பெருசு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அவங்க பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா இன்னும் சில பார்ட்னரை சேர்த்து டைரக்டர்ஸ் சேர்த்து அவங்க பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா அனௌன்ஸ் பண்றாங்க. ஃபண்ட் அவங்களுக்கு தேவையான அளவுக்கு கிடைக்குது. அவங்க அதுக்கப்புறம் ஸ்கேல் அப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பப்ளிக்ல இருந்தும் ஃபண்ட் கலெக்ட் பண்ணணும், அது பத்தல, இன்னும் பெருசா ஸ்கேல் அப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. இன்னைக்கு இந்தியால நிறைய பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ் இருக்கு. இதை கவர்ன் பண்றதுக்கு நிறைய தனி 2-3 கவர்மெண்ட் மினிஸ்ட்ரியே இருக்கு. ஸோ இந்த பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ் எல்லாம் செபி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு நமக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்தியன் கவர்மெண்ட் இந்த மாதிரி கம்பெனிகள் வந்து பப்ளிக்ல இருந்து ஃபண்டை வாங்கணும்னா இந்த செபி அமைப்பு மூலமா தான் வாங்க முடியும். அவங்க லிஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த செபி வந்து 2 முக்கியமான மார்க்கெட்டா இப்ப வச்சிருக்காங்க, என்எஸ்சி, பிஎஸ்சிங்கிறது. இது ரெண்டையும் கண்ட்ரோல் பண்றதுதான் இது. இந்த என்எஸ்சி அப்படிங்கிறது கம்பெனிகள் எல்லாம் அவங்க போய் அவங்களோட ஸ்டாக், என்னோட முதல் இவ்வளவு இருக்கு, இந்த கம்பெனில இவ்வளவு முதல் இருக்கு, அதை நான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், பேப்பரா கொடுக்குறேன், எனக்கு நீங்க வந்து யாருக்குனாலும் இந்த ஓனர்ஷிப்பை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அவங்கள்ட்ட இருந்து எனக்கு பணத்தை வாங்கி கொடுங்க பப்ளிக்ல இருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. 1 கோடி, இப்போ 1 கோடி ரூபா அதோட மதிப்பு அப்படின்னா அப்ராக்சிமேட் சொல்றேன், அதோட பல மடங்கு பல கோடி தான் இருக்கும் ஒவ்வொரு கம்பெனியுமே லிஸ்ட் ஆகிற கம்பெனி. அந்த 1 கோடி ரூபாவை வந்து 10 ரூபாவா பிரிச்சு எவ்வளவு வரும், 10 லட்சம் பங்குகளை பிரிச்சுக்கிட்டு 50 லட்சம் பங்கு, 10 லட்சம் பங்கு, 5 லட்சம் பங்கு கம்பெனி ஓனர்ஸ், அந்த டைரக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்க வச்சுக்குவாங்கன்னு வைங்களேன். மிச்சம் 5 லட்சம் பங்கை பொதுமக்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த பொதுமக்கள் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி அதை பணத்தை கொடுத்துவாங்க, 10 ரூபா கொடுத்து வாங்குவாங்க. அந்த கம்பெனி வளர வளர அவங்களும் ஒரு பங்குதாரர். அந்த பொதுமக்கள் 10 ரூபா கொடுத்து ஒரு பங்கு வாங்கினா எல்லாருமே பங்குதாரர் தான். கம்பெனி வளர்ந்ததுன்னா அவங்களுக்கு லாபம், கம்பெனி நட்டமாச்சுன்னா அவங்களுக்கு நட்டம். இதுதான் வந்து ஸ்டாக் மார்க்கெட். இப்போ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல போய் நேரடியாக இன்வெஸ்ட் பண்றோம். அதுல வந்து நல்ல லாபம் இருக்கு, வாய்ப்பு இருக்கு, நீங்க பார்த்து தெரிஞ்சுவீங்க. அப்படி மார்க் பண்ணோம்னா நமக்கு ஒரு ரிஸ்க் இருக்கு. ஆனா மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இந்த என்எஸ்சியில் இருக்கிற இந்த ஃபண்டு கம்பெனி, ஃபண்டு ஹவுஸ்னு ஒன்று இருக்கும். அவங்க வந்து நம்மள்ட்ட இருந்து சின்ன சின்ன பணத்தை வாங்கி ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இந்த என்எஸ்சி மூலமா 100 கம்பெனிலையோ இல்லை 200 கம்பெனிலோ அவங்களோட அப்ஜெக்டிவ் பொறுத்து, அந்த ஃபண்டோட அப்ஜெக்டிவ் பொறுத்து பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ ஒரே கூடையில போய் எல்லா முட்டையும் வைக்காம பிரிஞ்சு போகுது. நம்ம 1000 ரூபாய் போட்டிருப்போம், நம்ம ஃப்ரெண்ட் 1000 ரூபாய் போட்டிருப்பாரு. இந்த இந்தியாவில் இருக்கிற நிறைய பேர் 1000 ரூபாய் போட்டிருந்தாங்கன்னா 1 கோடி ரூபாய் வரும். அந்த 1 கோடி ரூபாவை இல்ல 1 லட்சம் ரூபாவை 100 கம்பெனில பிரிச்சா 1000 மாறிடுமா? ஆமே ரைட். அந்த 1000த்தையும் பிரிச்சு அவங்க 1000 கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதான் விஷயம். The surprising part, we come here. Actually, the power of equity அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா 8th wonderன்னு சொல்லுவாங்க. அதை குறைச்சு மதிப்பிடக்கூடாது. இது ஒரு கிளாம்ஸ்க்கு பார்ப்போம், நம்ம அடுத்த கிளாஸ்ல ஸ்பீடா பார்ப்போம். இன்னைக்கு நமக்கு we are on time, 5 நிமிஷம் தான் நமக்கு டைம் இருக்கு. we have to close. ஆசியன் பெயிண்டை பொறுத்தவரையில ஆசியன் பெயிண்ட்ங்கிற ஒரு கம்பெனி லிஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி 3000 கம்பெனி இருக்கு, 5000 கம்பெனி இருக்கு. இந்த என்எஸ்சிலையும் பிஎஸ்சிலையும் லிஸ்ட் பண்ணதுல என்எஸ்சியில் 5000 கம்பெனியும், இதுல ஒரு பிஎஸ்சியில் பாண்ட் பேஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இதுல பிஎஸ்சியில் வந்து 1200 கம்பெனிக்கு மேல லிஸ்ட் பண்ணிருக்காங்க.
ஸோ அந்த கம்பெனில இருக்கிற சில கம்பெனியோட வளர்ச்சி எப்படி இருக்கு, அதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா டைரக்டா ஈக்விட்டியில எவ்வளவு வந்திருக்கும் அப்படிம்பாங்க. ஏன் அதை எய்த் ஒண்டர் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்றாங்க அப்படின்னா, ஒரு 1986ல ஒரு 10,000 நீங்க ஆசியன் பெயிண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ வந்து அது 90 லட்சமா மாறி இருக்கும். 31 வருஷத்துல 90 லட்சமா மாறி இருக்கும். எந்த இன்வெஸ்ட்மெண்ட் இப்படி மாறும்? எதுவுமே மாறாது. ஈச்சர் மோட்டார்ல வெறும் 10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 80 லட்சமா மாறி இருக்கும். போஸ்க் மோட்டார்ஸ், போஸ்க் அந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10,000 இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 1.2 crores மாறி இருக்கும். HDFC பேங்க்ல இருந்தீங்கன்னா 1 கோடியா மாறி இருக்கும். பிரிட்டானியால இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 1 கோடி 6 லட்சமா மாறி இருக்கும். MRFல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 1 கோடியே 10 லட்சமா மாறி இருக்கும். சார் ஸ்ரீ சிமெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 2 கோடியே 90 லட்சமா மாறி இருக்கும். எத்தனை மடங்குன்னு பாத்துக்கோங்க. thousands ஆஃப் மடங்கு. அமரராஜால ஒரு பேட்டரி கம்பெனி, அதுல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 1 கோடி 25 லட்சமா மாறி இருக்கும். இன்ஃபோசிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா வெறும் 25 வருஷத்துல 3 கோடியா மாறி இருக்கும். 10,000 மாசம் 1000 பண்ணா 2000 பண்ணா தான் 30 வருஷத்துல எவ்வளவு வரும்? 2 கோடி வரும். ரைட்? 15% ரிட்டர்ன் கூட. இதெல்லாம் எவ்வளவு பர்சன்ட் ரிட்டர்ன் நினைக்கிறீங்க? ஹேவ் சம் ரிட்டர்ன்ஸ். ஓகே சார், அதோட ஒரு ஜெயின் இருக்காரு, மிஸ்டர் டாக்டர் ரெட்டி, மருந்து கம்பெனி எல்லாருக்கும் தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய ட்ரக்ஸ் அவங்க தயார் பண்றாங்க. 10,000 நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களோட எவ்வளவு? 10 கோடி. 10 கோடிக்கு எத்தனை சைவர் நீங்களே போட்டு பாருங்க, எத்தனை மடங்கு இந்த 10,000 மாறி இருக்குன்னு பாத்துக்கோங்க. ஓகே, அதோட பெரிய விஷயம் இருக்காரு. விப்ரோ இருக்காரு இல்லையா? விப்ரோ வெறும் 10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு 400 கோடியா இருந்திருக்கும். இதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்க மக்கள் பிசிக்கலா நமக்கு தெரியும். மிஸ்டர் ரவி பாஞ்சல்னு ஒருத்தர் ஒரு 5 years பேக், நானும் அந்த ஃபீல்டுல ஒரு நல்ல பொசிஷன்ல நான் இதை அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கப்ப ஒரு லைவ் செஷன்ல மீட் பண்ணாரு. டிவில லைவ் ஓடிட்டு இருக்கு. அங்க போன் பண்ணி யாருனாலும் அந்த லைவுக்கு CNN கேட்கலாம், போன் பண்ணி நிதி நிர்வாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசலாம். அப்படி ஒரு லைவ் செஷன்ல மிஸ்டர் ரவி பாஞ்சால் ஒருத்தர் போன் பண்றாரு. சார், எங்க தாத்தா இந்த மாதிரி விப்ரோவோட பங்கை வாங்கி 20 வருஷத்துக்கு முன்னால வாங்கிட்டு மறந்துட்டாரு சார், அவர் இறந்து போயிட்டாரு, எங்களுக்கு காமிக்கவும் இல்லை. அப்பெல்லாம் பேப்பர், இப்ப மாதிரி டிமேட் அக்கௌண்ட், ஆன்லைன் டிமேட் அக்கௌண்ட்லாம் கிடையாது. பேப்பர்ல தான் ஃபாண்ட பிரிண்ட் பண்ணி கையெழுத்து போட்டு கொடுப்பாங்க. ஒரு ஷேரை வாங்கினீங்கன்னா வாங்கிட்டு போயிட்டாரு, பேப்பர் இப்பதான் கிடைச்சது சார், இதோட வேல்யூ எவ்வளவு இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாரு. ரவி சார் நீங்க என்ன பண்றீங்க? அவர் வாங்கி அனலைஸ் பண்ணாரு. அவருக்கெல்லாம் ஷாக்கு. அது ஒன்னும் ரிவீல் பண்ணாம அவர்கிட்ட கேட்கிறாரு, மிஸ்டர் ரவி நீங்க இப்ப என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? சார் நான் ஒரு பிரைவேட் கம்பெனில எம்ப்ளாயியா இருக்கேன் சார், எனக்கு 15,000 ரூபாய் சம்பளம், வாடகை வீடு, இதெல்லாம் சொல்றாரு. ஓகே மிஸ்டர் ரவி, ஷாக் ஆகாதீங்க, ஒரு சின்ன சர்ப்ரைஸ் நான் கொடுக்க போறேன். உங்க தாத்தா வாங்கி வச்சிருக்கிற விப்ரோவோட பங்கு இன்னையோட மதிப்பு எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு? அன்னைக்கு வெறும் 7,000 சம்திங் தான் வாங்கியிருக்கிறாரு. இன்னைக்கு அதோட மதிப்பு 120 கோடி அப்படின்னாரு. 120 crores. அவரை ஷேரை வாங்கிட்டு மறந்துட்டாரு. இந்த குடும்பம் எத்தனை வருஷமா, கிட்டத்தட்ட 15-20 வருஷமா சாப்பாட்டுக்கு சிரமப்பட்டு இருந்த குடும்பம். அன்னைக்கு நான் கண்ணால பார்த்தேன் பவர் ஆஃப் ஈக்விட்டி அப்படின்னா. எப்படி இருந்திருக்கும் இந்த லைவ் ஷோ? கேன் யூ இமேஜின்? ஆர் யூ வித் மீ? இது வந்து வளர்ச்சி. அது போக டிவிடெண்ட் இன்கம் இருக்கு. வைஸா இன்வெஸ்ட் பண்ணோம்னா, லாட் ஆஃப் பேஷன்ஸோட இருந்தோம்னா நம்மளால இதை பண்ண முடியும். ஓகே, சோ இந்த பவரையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். அதே சமயத்துல நமக்கு எஃப்டில கிடைக்கக்கூடிய சேஃப்டி வேணும்னா மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன். 15% ரிட்டர்ன் சேஃப்டியா கிடைக்கணும்னா, அதோட கிடைக்கணும்னா நீங்க இங்க எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணினோம்னா நம்மளாலையும் ஈஸியா கோடீஸ்வரன் ஆக முடியும். மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரை நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அதுல. ஆனா முக்கியமான ரிஸ்க் எப்படி இல்லை சார், மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரை ரிஸ்க் இல்லை அப்படின்னா, இந்த நாளைக்கு இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் நாளைக்கு நம்ம பார்ப்போம். ரிஸ்க் எப்படி இல்லை அப்படின்னா, மூணே முக்கியமான கொஸ்டின். மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி, அதுவும் நம்மள மாதிரி ஃபண்ட் கம்பெனி தானே, டாடா இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க, அதை க்ளோஸ் பண்ணிட்டா என்ன பண்றது? ரெண்டாவது வந்து ரிட்டர்ன்ஸ் நம்ம 15% கம்மியாக கிடைச்சா நம்ம என்ன பண்றது? ரெசிஷன், இப்போ மார்க்கெட் அடியா இருக்கு இல்லையா, இதுல வந்து மார்க்கெட் கிராஷ் ஆனா என்ன பண்றது? இந்த 3 முக்கியமான கொஸ்டின் இருக்கும். இந்த 3 கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்ணா எப்படி ரிஸ்க் இல்லாம உங்களால 15% மேல இன்கம் ஜெனரேட் பண்ண முடியும், அதன் மூலமா நீங்களும் ஒரு சின்ன பணத்தை வச்சு கோடீஸ்வரன் ஆக முடியும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். க்ளோசிங் எ மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் நாட் பாசிபிள், இட்ஸ் இம்பாசிபிள். ஏன்னா செபி ரெகுலேஷன்ல தான் இருக்கு. அப்படி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியை க்ளோஸ் பண்ணணும்னு அவங்க அனௌன்ஸ் பண்றாங்க, வைண்ட் அப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அந்த கம்பெனி அவங்க கையில இருக்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் அன்னைக்கு ரேட்ல இருக்கிற என்ஏவிக்கு செட்டில் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க தே கேன் ரிலீஸ். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும்னாலே நிறைய ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதுல முக்கியமான ரெகுலேஷன் அவங்களோட நெட்வொர்த், அசெட் வேல்யூ, அவங்க எவ்வளவு பண்ணிருக்காங்க, அசெட் வேல்யூல இருக்காங்க அந்த கம்பெனி, அவங்களுக்கு வேற என்னென்ன பிசினஸ்லாம் இருக்கு, எதை அட்டாச் பண்ணிருக்காங்கன்னு வேணும்.
காஷ் அண்ட் டெபாசிட்டே பல ஆயிரம் கோடி அவங்க கட்டணும், மீன் பிளட்ஜா கொடுக்கணும், பேங்க் கேரண்டி கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்க மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண முடியும். இன்னைக்கு யாரெல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி, எந்தெந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி இருக்கு அப்படின்னா, எஸ்பிஐ இருக்காங்க, டாடா இருக்காங்க, ரிலையன்ஸ் இருக்காங்க, எல்லாமே டாப் பிளேயிங் கம்பெனிஸ். ஹெச்டிஎஃப்சி தான் நம்பர் 1 கம்பெனி இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல அதிகமான மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி வச்சிருக்கிறது ஹெச்டிஎஃப்சி தான் நம்பர் 1. நாளைக்கு அதெல்லாம் டீடைலா பார்ப்போம். அவ்வளவு பெரிய கம்பெனி யாருமே அவ்வளவு சீக்கிரம் க்ளோஸ் ஆக முடியாது. ஓகே அர்ஜுன், எப்படி லோ ரிட்டர்ன் ஹேண்டில் பண்றது? இட்ஸ் சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரையில லம்சமாவும் இன்வெஸ்ட் பண்ணலாம். லம்சம்னா மொத்தமா ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம், எஸ்ஐபி மூலமா இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி பண்றப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து ரிஸ்க் குறையும். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஒரே ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது. 2000 ஃபண்டுக்கு மேல இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல. அதுல நம்ம பிரிச்சு பண்ணோம்னா, நம்ம எவ்வளவு பண்ணணுமோ அதை பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்மளால ஆவரேஜா நம்மளோட ரிஸ்க் குறைக்க முடியும். எக்ஸாம்பிளா சில ஃபண்ட், நம்ம எக்ஸாம்பிள் நாளைக்கு நிறைய பார்ப்போம். ஒரு ஃபண்ட் 22% ரிட்டர்ன் கிடைக்கும், ஒரு ஃபண்ட் 16% கிடைக்கும், ஒரு பர்சன்ட் 7% தான் கிடைக்கும். இதுல நாலுல நம்ம 25% பிரிச்சு போட்டோம்னா நம்மளோட ஆவரேஜ் ரிட்டர்ன் வந்து 14.5%, நியர்லி 15%. ஸோ வி வில் பி இன் சேஃப் மோட். ஓகே, மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னா என்ன பண்றது? இதுதான் முக்கியமான ஸ்ட்ராட்டஜி. நிறைய பேர் இதை பார்க்காம இருப்பாங்க. we can save from this by strategy. we have to expect recession 2 to 3 times in 20 years. ஓகே, 20 வருஷத்துக்கு 2-3 தடவை நம்ம ரெசிஷன் எதிர்பார்த்து தான் ஆகணும். அப்படி நம்ம ஒரு மைண்ட் செட்ல இருந்தோம்னா அப்ராக்சிமேட்டா அது மாதிரி 20-40% நம்ம பணம் குறையும் அப்படின்னு நம்பணும். இதான் உண்மை, நடந்துட்டு தான் இருந்திருக்கு. அதை வச்சு தான் நான் இப்ப சொல்றேன். அப்படி பண்ணா நம்ம என்ன பண்ணணும்? கிட்ஸ் எஜுகேஷனுக்கு ஒரு 10 லட்ச ரூபா நம்ம போடுறோம். 18 வருஷங்களை வச்சு என் குழந்தைக்கு படிப்புக்காக வெளிநாட்டுல போய் படிக்க வைக்கணுக்காக நான் 10 லட்ச ரூபா எடுத்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் மியூச்சுவல் ஃபண்ட்ல. ஆனால் என்ன பண்ணணும்? 15 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்துடணும். அதாவது ரிசெஷன் வரும் நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா? அதனால 15வது வருஷம் 10 லட்சத்தை எடுத்துட்டா 40 லட்சம் தான் இருக்கும். அதுக்கு தான் ரிஸ்க் இருக்கு. அதை எடுத்து பேங்க்ல எப்படியா மாத்திக்கணும். அது பேங்க் எப்படி ரிஸ்கே கிடையாது, வட்டி தான் குறையும், ரிஸ்கே கிடையாது. 16th இயர் 10 லட்சத்தை நம்ம திருப்பி எடுத்துட்டோம்னா, ஏன்னா 50 லட்சமா மாறி இருக்கும் 10 லட்சம். அதுதான் முக்கியம். 18 வருஷத்துக்கு அப்புறமா 18 வருஷம்னா அப்ப போய் எடுத்தோம்னா பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முன்னாலே 3 வருஷத்துக்கு முன்னாலே நம்ம பிளான் பண்ணி எடுத்துட்டோம்னா 10 லட்சம் ரூபாவா we can be safe. இந்த ஸ்ட்ராட்டஜி பத்தி நம்ம கொஞ்சம் தெளிவா நாளைக்கு பார்க்கலாம். இதுதான் சிம்பிள், இதுதான் மைண்ட் செட். நம்மளால இந்த 3 சீக்ரெட்டை வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியாக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்குமே 1 கோடி ரூபாய்க்கு மேல உங்க பேங்க் அக்கௌண்ட்ல ஈஸியா கிரியேட் பண்ண முடியும். சின்ன இன்கம் இருந்தாலும் பெரிய பணம் இல்லைனாலும் பிளஸ் சேஃப்டியா ரிஸ்க் கம்மியா 15% மேல ரிட்டர்ன் வரக்கூடிய ஆப்ஷன்ஸும் நம்மகிட்ட இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அதுல ரிஸ்க் ரொம்ப ரொம்ப கம்மியாவும் இருக்கு, நம்மளால பண்ண முடியும்னு பார்த்தோம். இப்போ 15வது வருஷத்துல நமக்கு ரிஸ்க், 18வது வருஷம் ரிஸ்க் வந்தா என்ன? 15வது வருஷமே ரிஸ்க் வந்தா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. 3ல இருந்து 5 வருஷத்துல எல்லா மார்க்கெட்டுமே ரெக்கவரி ஆயிரும். இப்போ அப்படிதான் ஆகும். நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அதுல இப்பதான் நமக்கு அப்படிதான் ஆகும். இதெல்லாம் தியரியா? நோ. By investing in right instrument, you can have 1 crore to 10 crore in your bank account, but you must have right strategies and patience. நீங்க இப்போ வெறும் 3 ஸ்ட்ராட்டஜி தான் நீங்க கேட்டிருக்கீங்க. இன்னும் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. அது எல்லாமே தேர்ட் கண்டெய்னர்ல இருக்கு நமக்கு. அது என்னது? தேர்ட் கண்டெய்னர் என்ன சார்? டெக்னிக்ஸ் கண்டெய்னர். அதுல தான் இருக்கு. நம்ம இன்னைக்கு we are going to close this day. Lot more to come. எல்லா விஷயமும் நமக்கு நிறைய வர வாய்ப்பு இருக்கு. Let's talk now. ஓகே, என்னோட நம்பர் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். I'm going to stop the share now. We are on time. கரெக்டா நான் ஒரு 15 நிமிஷம் முடிக்கணும்னு நினைச்சேன். கரெக்டா வந்துருச்சு. இப்போ வந்து கம்ப்ளீட்டா டவுட் செஷன் ஒரு 5 to 10 minutes you can spend. உங்களோட chat boxல நீங்க chat பண்ணலாம். இல்ல பேசணும்னு விரும்புனீங்கன்னா you can raise your hand. I'm going to unmute you to talk. Okay? Are you with me? Are you excited today? புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்களா? CA, CM கேசவன் சார், வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். The fantastic crowd. எத்தனை பேர் உள்ள வந்தீங்களோ அத்தனை பேருமே இருந்திருக்கீங்க. That's great. We are going to CM. Great. Anybody want to open your mouth? உங்களுக்கு ஏதாவது பேச நினைச்சீங்கன்னா you can raise your hand. ஸ்டான்சியஸ் சார், உங்களை அன்மியூட் பண்றேன், நீங்க பேசலாம். ஸ்டானிஸ் லூயிஸ் அமுல், am I right?
சார் உங்களை நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பீடா தான் போயிருப்பேன். நாளைக்கு இன்னும் கொஞ்சம் உங்க ஸ்பீடுக்கு மேட்ச் பண்ற ட்ரை பண்றேன். ஏன்னா இன்னைக்கு இந்த முக்கியமான விஷயம் மைண்ட் செட்டுங்கிறத கவனிப்பதற்கு. Yes sir, you can leave Kesavan sir. Anyone who all are wishing to leave, you can leave. No issue. யாரா பேசணும்னா பேசுங்க. இன்னும் 5 நிமிஷத்துல நம்ம we are going to close. ஸ்லைட்ஸ் கோடீஸ்வரன் சார் ஸ்லைட்ஸ் கிடைக்காது, உங்களுக்கு ரெக்கார்டிங் கிடைக்கும். Great time. Thank you. Thanks. Can leave now. Can you will please suggest more good mutual fund? Yes sir. Murali sir, we are going to cover more on that. Thank you, Senthil Kumar sir. Thank you so much. Redmi sir, unmute பண்ணியாச்சு உங்களை. You can Yes, Anand Kumar sir. லாஸ்ட்ல வந்து 50 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 18th year வந்து பிரிச்சு எடுத்துக்கணும்னு சொன்னீங்க. ஆமா சார். இது வந்து பிஃபோர் ஸ்டார்டிங் தட் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு அமௌண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பான்? அது நீங்க மென்ஷன் பண்ணீங்களான்னு தெரியல, நான் கவனிக்கலன்னு தெரியல. அது எவ்வளவு அமௌண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க? லெட் மீ ரீகேப் சார். அது வந்து 10 லட்சத்தை போட்டிருக்காங்க. 18 வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு வந்து அவரோட குழந்தையோட படிப்புக்கு தேவைங்கிற ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோம். நம்ம 10 lakhs அவர் லம்சமா இன்வெஸ்ட் பண்ணிருக்காருன்னு வைங்களேன். அப்படிங்கிறப்ப 18 வருஷம் ஒரு குழந்தைக்கு படிக்கிற தேவை. அப்ப கண்டிப்பா தேவை இல்லையா குழந்தைக்கு படிக்கிறப்ப? அந்த நேரத்துல 18 வருஷம் எடுக்கிறப்ப இப்போ 20% 40% நமக்கு மார்க்கெட் டவுன் ஆயிருந்தா என்ன பண்றது? அதை எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறது அந்த ஸ்ட்ராட்டஜி சேஃப்டி பாயிண்ட்ல. அப்படி வரும், அப்படி நம்ம எதிர்பார்க்கணும். கண்டிப்பா 20 வருஷத்துக்கு 2-3 தடவை நம்ம மார்க்கெட் அந்த மாதிரி கிராஷ் ஆகும். 20% 40% நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் டவுன் ஆகும். ஸோ நம்ம சமாளிக்கணும் அப்படின்னா 15ஆம் வருஷத்துல இருந்து நம்ம மார்க்கெட்டை கவனிக்க ஆரம்பிக்கணும். 15ஆம் வருஷமே நம்ம அதுல இருந்து சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் பிளான் ஒன்று இருக்குது. இல்லைன்னா நம்ம வந்து நம்ம டைரக்டா வித்ட்ரா பண்ணி நம்ம டெபாசிட் நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணிக்கலாம், ஆர்டியா போட்டுக்கலாம். 15ஆம் வருஷம் ஒரு 10 லட்சம், ஆனா 50 வருஷமா மாறி இருக்கும். 15% ரிட்டர்ன்ல நம்ம கணக்கு கால்குலேட் பண்ணோம்னா அப்ராக்சிமேட்டா அதுல இருந்து நம்ம ஒரு 10 லட்சத்தை ஒரு 10 லட்சம் சொல்றதை விட 20% எடுத்து நீங்க எப்படி மாத்திக்கணும், அதுக்கு அடுத்த வருஷம் 20% மாத்திக்கணும். இப்படியே 3 வருஷம் 20% மாத்தி லாஸ்ட் இயர் வந்து 40% பேலன்ஸ் இருக்க 40% நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா சேஃப். நம்ம மார்க்கெட் வந்து கிராஸ் ஆச்சுனாலும் நமக்கு வந்து 18th year கிராஸ் ஆச்சுனாலும் பிரச்சனை வராது. இப் சப்போஸ் 15ஆம் வருஷமே மார்க்கெட் கிராஸ் ஆயிடுச்சு, நம்ம எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்க வருஷமே, ஒன்னும் கவலைப்பட வேண்டியது இல்ல. 3 to 5 வருஷத்துல கண்டிப்பா மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆயிரும். இது வந்து இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்க ஸ்ட்ராட்டஜில நம்ம நடந்துட்டு இருக்க உண்மையை வச்சு நம்ம சொல்றது. ஸோ அப்ப நம்ம அதை ஒன்றும் தொட வேண்டியது இல்ல. ஒரு 3 வருஷம் பொறுமையா இருந்து அதுக்கப்புறமா நம்ம வித்ட்ரா பண்ணா எடுத்துக்கலாம். அவ்வளவுதான் சார். இதான் அந்த டெக்னிக். இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி. எப்படி மியூச்சுவல், நிறைய பேர் இது தெரியாம இருப்பாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா இல்ல ஷேர்ஸ் வாங்கி வச்சுட்டோம்னா 18ஆம் வருஷம் நம்ம அந்த பேப்பர் எடுத்து பார்த்தா போதும். அப்ப என்ன இருக்கோ, ஐயோ இப்போ மார்க்கெட் குறையுதே, நம்ம வருத்தப்பட வேண்டியதில்லை. ஓகே சார். இன்னும் நம்ம விவரமா பார்ப்போம் சார் மியூச்சுவல் ஃபண்ட்ல. இன்னைக்கு ஒரு மைண்ட் செட் நம்மளால முடியும், 1 கோடி இலக்கு இல்ல 10 கோடி இலக்குங்கிறது நமக்கு ஒரு மேட்டரே இல்லை அப்படின்னு நமக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த செகண்ட் கண்டெய்னர். கோடீஸ்வரன் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க சார். வணக்கம் சார். வணக்கம் கோடீஸ்வரன் சார். பேருக்கு ஏத்த மாதிரி அருமையான இடத்துக்கு வந்திருக்கீங்க. தேங்க்யூ. நன்றி சார், நன்றி சார். இப்போ மந்த்லி வித்ட்ராவல் பண்ண மாதிரி ஒரு 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணா மந்த்லி வந்து வர மாதிரி எங்க அங்கிளுக்கு ஒரு இது தேவைப்படுது. அது எதுல போட்டா பெஸ்டா இருக்கும்? கேபிட்டலுக்கு வந்து எந்த பாதிப்பும் இருக்க கூடாது சார். இது அதான் சார். தேங்க்யூ. இப்போ இது வந்து பேசிக்கான விஷயம் நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிறது. ஓகே சார். எப்படின்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேணுமா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல போடலாமான்னு முடிவு பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம கன்சிடர் பண்ணணும். அது ரொம்ப பெரிய விஷயமும் கிடையாது, ரொம்ப சிம்பிளா நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது என்ன அப்படிங்கறது இன்னும் ஒரு 2-3 நாள் கிளாஸ் பொறுமையா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஐடியா கிடைச்சிடும். கண்டிப்பா உங்களுக்கு இதுக்கு சூப்பரான விடை கிடைச்சிரும் கோடீஸ்வரன் சார். ஓகே சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. அருள் ஜோதி சார். சார் உங்களை அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அருள் ஜோதி சார். சார் அருள் ஜோதி சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நம்ம டிவிடெண்ட் தர்றது எந்தெந்த பங்குகள், என்ன ஒரு அசெட் நம்ம கிரியேட் பண்ணா டிவிடெண்ட் தரணும், அது எது பெஸ்டா இருக்கும்? ஓகே சார். அது எல்லாமே சார் நம்ம 2-3 முக்கியமான விஷயங்கள் அதை சொல்லணும்னா, நம்ம பொருளாதார நிலைமை எப்படி இருக்கு, இப்போ அசெட் கிளாஸ்ல நம்ம எந்த மாதிரி இருக்கோம், டெபிட் எவ்வளவு இருக்கு, இல்லைன்னா லைபிலிட்டி எவ்வளவு இருக்கு, நம்மளோட போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஒண்ணு. 2வது நம்ம ரிஸ்க் மேலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். 3வது
எதுக்காக இந்த இன்வெஸ்ட்மெண்ட் தேவை அப்படிங்கறதையும் பார்க்கணும். இந்த மூணையும் வச்சுட்டு தான் நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எதுல போடலாங்கிறத முடிவு பண்ண முடியும். ஒரு 3-4 days வெயிட் பண்ணுங்க. யூ வில் கெட் அ clear idea on this. ஓகே சார்? ஓகே சார். ஓகே சார். ஓகே நன்றி சார். எஸ் செந்தில்குமார் சார். ஹலோ சார். சார் சார் எனக்கு இந்த ஷேர்ஸை பத்தியும் எஸ்ஐபி பத்தியும் அதுல வர அந்த டெர்மினாலஜியை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் சார். கண்டிப்பா சார். யூ வில் நம்ம ஷேர்ஸ் பத்தி தான் நிறைய மியூச்சுவல் ஃபண்டையும் ஷேர்ஸ் பத்தி நிறைய பார்ப்போம். ஏன்னா அதுதான் நமக்கு மிடில் கிளாஸ் சக்சஸ் பண்ணக்கூடிய ஈஸியஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இன்னைக்கு இருக்கிறதுல. நீங்க இஃப் யூ ஆர் டூ அக்ரெசிவ் கரெக்டான எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, 5வது நாள்ல இன்வெஸ்ட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க மியூச்சுவல் ஃபண்ட்லயோ இல்ல ஷேர்ஸ்லயோ. யூ டோன்ட் வரி. நான் உங்களை கூட்டிட்டு போறதுக்கு கண்டிப்பா என்னால முடியும். Right sir, thank you. Thank you. Okay, we are closing the session now. Friends, again நம்ம இன்னைக்கு 3 கம்பார்ட்மெண்ட் பார்த்திருக்கோம். ஒரு ரீகேப். 3 கண்டெய்னர். ஃபர்ஸ்ட் கண்டெய்னர் இஸ் ஒய். அது நம்ம என்னன்னு பார்த்துட்டோம். ஏன் நம்ம இந்த ஃபினான்ஷியல் பிளானிங் மெத்தட் எல்லாம் வேணும்னு பார்த்தோம். ஹவ் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு மைண்ட் செட் நம்ம 1 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியுங்கிற மைண்ட் செட்டை நான் இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் சம்பாதிக்க முடியல. 1 கோடி ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல உருவாக்க முடியுங்கிற மைண்ட் செட்டை வந்து நான் உங்களுக்கு இப்போ கிரியேட் பண்ற ட்ரை பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் அதுல கன்வின்ஸ் ஆயிருக்கீங்க பிகாஸ் ஆஃப் யுவர் ஃபீட்பேக். 3rd கண்டெய்னர் நாளையில இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னால ஒரு சின்ன எக்ஸசைஸ் இருக்கும். இன்னைக்கு உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத நீங்க வந்து நம்ம ஒரு ஷீட் அனுப்புவோம். அதுல அனுப்பிச்சீங்கன்னா let me share the screen now. I'm sorry. ஆக்சுவலா ஒரு கூகுள் ஃபார்ம் உங்களுக்கு அனுப்புவேன். அதுல வந்து ஏதாவது டவுட் இருந்தா நீங்க அதுல கேட்கலாம். அதுல ஒரு சின்ன வீடியோ நான் போட்டுறேன் கூகுள் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு. அந்த கூகுள் ஃபார்ம்ல 3 பார்ட் இருக்கும். 3 பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து உங்களோட இன்ஃபர்மேஷன் இருக்கும். செகண்ட் பார்ட் ஒரு 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதை நீங்க ஆன்சர் பண்ணணும். அந்த ஆன்சர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு 100 மார்க்குக்கு ஒரு ஸ்கோர் கிடைச்சிரும். அந்த ஆன்சர் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு உங்களோட ஸ்கோர் உங்களுக்கு வந்துடும். நீங்க பினான்சியல் லெவல்ல உங்களோட நாலேஜ் எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக. அது வந்து எந்த ஸ்கோருமே தப்பான ஸ்கோர் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐடியா இருக்கும். அதை நான் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஈஸியா இருக்கிறதுக்காக அது பண்ணியிருக்கோம். லாஸ்ட் விஷயம் 3வது பேட்ச்ல வந்து ஒரு லிங்க் இருக்கும். அதுல போய் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேட்ச் இருக்கும். நீங்களே எடிட் பண்ணிக்கலாம். உங்க பேரை மட்டும் எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் அதுலயே இருக்கும். கேன்வாங்கிற ஒரு அப்ளிகேஷன்ல ஓப்பன் ஆகும். அது எல்லா மொபைல்லையுமே ஆன்லைன்லேயே ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்க ஓப்பன் பண்ணி அதை எடிட் பண்ணிட்டீங்கன்னா அதை நீங்க வந்து அந்த பேட்சை டவுன்லோட் பண்ணி ஒரு இமேஜா டவுன்லோட் பண்ணி நீங்க குரூப்ல சப்மிட் பண்ணணும். அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் நான் குரூப்ல நான் இன்னைக்கு போடுறேன். ஓகே, தேங்க்யூ ஆல். we are signing off now. மறுபடியும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுவது உங்கள் அர்ஜுன். நன்றி.